வேலையை தொடங்கப் போகிறோம். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்க ஒரு பெரிய உரிமையை திருட்டுத்தனமா பறிக்கிற ஒரு முயற்சியில இந்த ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டு இருக்குது. பீகார்ல வர நவம்பர் மாசம் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்குது. அதை ஒட்டி வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்ற பேர்ல, குறிப்பா எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்ற பேர்ல நம்ம எல்லாருடைய வாக்குரிமை மற்றும் குடியுரிமை இது ரெண்டுத்தையும் பறிக்கிற ஒரு சதி அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் பலரும் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றங்கள்ல போராட்டம் நடக்குது. உண்மையிலேயே அது ரொம்ப அபாயகரமாதுன்றத திரும்ப திரும்ப எல்லாம் வலியுறுத்துறாங்க. அதனால அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து நேரடியாக அதை நம்ம பீகாருக்கே போய் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது பீகாரோட முடிய போறது கிடையாது, இந்தியா முழுக்க நடக்க போறதா தேர்தல் ஆணையமே அறிவிச்சிருக்குது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிலும் நடக்க போகுது. அதனால முன்கூட்டியே தமிழ்நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கையை உணர்த்தணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரும் பொருட்செலவுல பீகாருக்கே நேரடியா போய் அந்த களத்துல இருந்து அது உண்மையிலே எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி அவ்வளவு அபாயகரமானதா, மக்கள் இப்பவே அங்க என்ன துயரத்தில் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரைப்ஸ் மற்றும் அரண்சை ஊடகம் சார்பா நம்ம போயிருந்தோம். அரண்சை ஊடகம் சார்பா தோழர் சதீஷ் நம்ம கூட வந்திருந்தாரு. எதிர்கட்சிகள் பலரும் முன் வச்ச மாரி உண்மையிலே அது ஒரு அபாயகரமான திட்டமா இருக்குது. மீண்டும் வலியுறுத்தி சொல்லிடுறோம், இது ரொம்ப கட்டாயமான வீடியோ, எல்லாரும் முழுமையா பாருங்க. இந்த ஒரு வீடியோ மட்டும் கிடையாது, இந்த பீகார் சீரியஸ் என்ற பேர்ல இன்னும் தொடர்ச்சியா பல வீடியோக்கள் வரப்போகுது. அங்க இருக்கிற கட்சி தலைவர்கள் எல்லாம் கரிகாலன் அவர்கள் பேட்டி எடுத்திருக்கிறார். அந்த பேட்டி வர இருக்கு. நேரடியா பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸை நேரடியா பேட்டி எடுத்துட்டு இருக்கோம். அது ஹிந்தியில இருக்கு, டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கோம். அது தமிழ்ல உங்களுக்கு அந்த வீடியோ வரும். இந்த சீரியஸ்ல வர எல்லா வீடியோயும் கண்டிப்பா எல்லாரும் பாருங்க, முழுமையா பாருங்க, முடிஞ்சவருக்கும் எல்லாருக்கும் பகிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். இந்திய தேர்தல் ஆணையம் பீகார் மாநிலத்துல வாக்காளர் பட்டியல்ல சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்ற ஒரு ப்ராசஸை கடந்த மாதம் நடத்திருக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் எஸ்ஐஆர் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த ப்ராசஸ் குறித்து பல விமர்சனங்கள், பல எதிர்ப்புகள் இந்தியா முழுக்க இருக்கிற எதிர்கட்சிகள் கிட்ட இருந்து வந்திருக்குது. சுப்ரீம் கோர்ட்லயே ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. கோர்ட்ல அந்த கேஸ் போயிட்டு இருக்குது. இந்த நிலையில அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பீகாருக்கே ஃபீல்ட் ரிப்போர்ட் போயிருந்தோம். பீகார்ல அங்க நீங்க பல தரப்பு மக்கள்கிட்ட பேசியிருந்தீங்க, கட்சி தலைமைகள் கிட்ட, ஆக்டிவிஸ்ட் கிட்ட. இந்த மாதிரி பேசினதுல இந்த எஸ்ஐஆர்னா என்ன, உண்மையிலே தேர்தல் ஆணையம் சொல்றதுதான் அதுவா, இல்ல எதிர்கட்சிகள் பயப்படுற மாதிரி அதுல எதனா அபாயம் இருக்குதா, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது பீகாரில் இது பற்றி மக்கள்கிட்ட விசாரிச்சப்ப, அரசியல் கட்சிகள்கிட்ட விசாரிச்சப்ப அவங்க சொன்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சதுதான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எலெக்ஷன் சோர் கத்தி சோர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தேர்தல் திருட்டு, நாற்காலி திருட்டு, தேர்தலையும் திருடுகிறார்கள், நாற்காலியையும் திருடுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு இன்னொன்று சொன்னாங்க, அதாவது இவங்கெல்லாம் அரசியல் தெரிஞ்சவங்க, நோட்பந்தி அது மாதிரி இது ஒரு ஓட்பந்தி அப்படின்றாங்க. நோட்பந்தினா 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாதுன்னு மோடி ஒரே இரவில் அறிவித்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செய்தார்கள். அதை சொல்லி அதை போல இது ஓட்டுகளை மதிப்பிழப்பு செய்வதற்கான ஒரு நடவடிக்கை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப இதனுடைய நோக்கமாக இந்திய தேர்தல் ஆணையம் 24/6/2025 அன்னைக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. அதாவது வேரியஸ் ரீசன்ஸ் சச் அஸ் ரேபிட் அர்பனைசேஷன், நகரமயமாக்கல், அப்புறம் புலம்பெயர்கின்ற தொழிலுக்காக புலம்பெயர்தல், அதுக்கப்புறம் புதிய வாக்காளர்கள், புதிதாக வாக்களிக்க நினைப்பவர்கள், அப்புறம் டெத்தை சரியா ரிப்போர்ட் பண்ணாதனால அதுல இறந்தவர்களுடைய பட்டியல், அது போக இல்லீகல் இம்மைக்ரன்ட்ஸ், அதாவது சட்டவிரோத குடியேறிகள், இவர்களை எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வாக்காளர் பட்டியலில் நீக்கவும் சேர்க்கவுமான வேலையை செய்ய போகிறோம் அப்படின்றதான் இந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த அறிவிப்பு. இது உண்மையிலேயே இவங்க சொல்ற மாதிரி இது வெறுமனே போலியான வாக்காளர்கள் யார், இறந்தவர்கள் யார், புலம்பெயர்ந்து போனவர்கள் யார், புதிய வாக்காளர்கள் 18 வயதானவர்கள் அப்படின்னு இதை கண்டுபிடிப்பதற்கு தான் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா 1950 உருவாக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அந்த சட்டத்தை 1987 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்றாங்க.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் முதல்ல இருந்த சட்டத்துல அண்ணல் அம்பேத்கர் அவரால் உருவாக்கப்பட்ட சட்டத்துல வந்து என்ன இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் ரிவிஷன் அப்படின்னு தான் இதை பத்தி சொல்றாங்க. ஸ்பெஷல் ரிவிஷன்னா என்ன அப்படின்னா, இது குறித்து இந்த வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் அதை வந்து செய்யறது, அதாவது இறந்தவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட நாடாளுமன்ற தொகுதிக்கோ அல்லது சட்டமன்ற தொகுதிக்கோ குறிப்பிட்டு அதை வந்து செய்யறது, அல்லது மாநிலம் முழுக்க செய்யறது அப்படின்னாலும் செய்யலாம். ஆனா இதுல ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வராங்க 1987. அந்த அமெண்ட்மெண்ட் என்னன்னா, இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் இருக்குதுல்ல, அதை ரெண்டா வந்து வகைப்படுத்துறாங்க. ஒன்னு ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன், இன்னொன்னு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு சுருக்க திருத்தம், இன்னொன்னு சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு 2 விஷயங்களை அதுல வந்து ஆட் பண்றாங்க. இப்ப அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் ஆணையம் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதி அதை வந்து குவாலிஃபையிங் டேட் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த டேட்ல யார் யாரெல்லாம் வாக்களிக்க தகுதியானவர்கள் அப்படின்ற அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க. யாராவது அந்த கடைசி ஆண்டுல யார் யார் இப்ப 2024 எத்தனை பேர் இறந்தா என்ன அப்படின்னு இந்த லிஸ்ட்டை இது எல்லாத்தையும் நீக்கிறது, புதிய வாக்காளர்களை சேர்ப்பது, இதெல்லாம் சேர்த்து ஒரு பட்டியலை வெளியிடுவார்கள். இது ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. இதற்கு பெயர் தான் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன், சிறப்பு சுருக்க திருத்தம் வாக்காளர் பட்டியலில். இது ஆல்ரெடி வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அதன் அடிப்படையில் பீகார்ல வந்து கடந்த 2024 நடத்தின சம்மரி ரிவிஷன் அடிப்படையில் 4 லட்சம் பேர் வந்து இறந்துட்டாங்க. புதிய வாக்காளர்களாக 12 லட்சம் பேர் வந்து அதுல சேர்க்கப்பட்டிருந்தாங்க. இது ஏற்கனவே நடந்துருச்சு. அப்புறம் இப்படி இருக்கையில் இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ப்ராசஸ் எதுக்கு அப்படின்ற ஒரு அடிப்படையான கேள்வி வருது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டென்சிவ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றதுல இந்த இன்டென்சிவ் அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் வந்து விளக்கப்படலை. ஏற்கனவே இருந்த ஆரம்பத்தில் இருந்த சட்டத்துல இன்டென்சிவ்ன்ற வார்த்தையே கிடையாது. அது 1987 வந்த அமெண்ட்மெண்ட்ல தான் அந்த இன்டென்சிவ் அப்படின்ற வார்த்தை உள்ள வருது. ஆனா அதற்கு என்ன பொருள், தீவிரம்னா எப்படி தீவிரம், அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு அரசியல் சட்டத்தில் விளக்கப்படவில்லை. அது வந்து ஒரு குழப்பமான பார்ட்டா இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி குடியுரிமையை நிரூபிப்பதற்கான ஒரு வேலையை, ஒரு புறம் வாக்குரிமையை பறிக்கிற வேலை, இன்னொரு புறம் குடியுரிமையை பறிப்பதற்கான வேலையை இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு அயோக்கியத்தனமான சட்டவிரோதமான நடவடிக்கை. அதாவது இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அதாவது இந்த ஏரியாவில் இப்போ சென்னையில் டி நகரில் இந்த ஏரியாவில் வந்து அவர் இந்தியாக்காரர் இல்லை, வேற நாட்டை சார்ந்தவங்க இங்கே வந்து தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புகார் எழுப்பப்படும் பொழுது அப்போதான் வந்து டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு கீழே இருக்கக்கூடிய இஆர்ஓஸ், எலக்டோரல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர்ஸ், அவங்க வாக்காளர் பதிவு அலுவலர்கள், அவங்க ஃபீல்டுக்கு வந்து செக் பண்ணி இவர்கள் இந்திய குடிமகனா இல்லையான்னு பார்த்து அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்தாங்கன்னா அவங்க பேரை வந்து நீக்குவாங்க. அவங்க வந்து குடிமகன் இல்லை அப்படின்னா அது வந்து என்னன்னா ஸ்பெசிஃபைடு கேசஸ் அப்படி இருந்தாதான். ஆனால் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் அப்படின்றது என்னன்னா முழுக்க முழுக்க எல்லார்ட்டையும், இப்போ பீகார்ல வந்து 13 கோடி மக்கள் தொகை, அந்த 13 கோடியில் 7,89,00,000 பேர் வந்து வாக்காளர்களா இருக்கிறாங்க. கடந்த தேர்தலில் அவங்க வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. இந்த 25 ஜனவரி 1 குவாலிஃபையிங் டேட்ல அன்னைக்கு வெளியிடப்பட்ட பட்டியலில் 7,89,00,000 பேர் இருக்கிறாங்க. இப்ப இந்த 7,89,00,000 பேரும் அவங்க வந்து நாங்க இந்திய குடிமகன் தான் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து இதுல வந்து சொல்றாங்க. அதனாலதான் இதை சொல்றோம், இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு எதிரான நடவடிக்கை. இதை செய்வதற்கான அதிகாரம் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து கிடையாது. இதை குடியுரிமையை பற்றி பேசுவதற்கான அதிகாரமே உள்துறைக்கு தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் இது கேட்பது சட்டவிரோதம். பாஜக நினைக்கின்ற அந்த இந்து ராஷ்டிரா கனவை நிறைவேற்றுவதற்கான ஒரு செயல் திட்டம், குடியுரிமை சட்டத்தை குறுக்கு வழியில் இந்த இன்டென்சிவ் அப்படின்ற பெயருக்கு ஒரு அயோக்கியத்தனமா இப்படி ஒரு பொருள் விளக்கத்தை வந்து கொடுத்து இதை செய்யணும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் நினைக்குது. அதுதான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்றதுல ஒரு அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது வந்து குடியுரிமையை தான் வலியுறுத்தி கேட்குது, அதை தான் நிரூபிக்க சொல்லுது, அதுக்கானது தான் சொல்லி எப்படி நீங்க அதை சொல்ல வரீங்க?
ரெண்டாவது இந்த ப்ராசஸ் எந்த மாதிரியான இருக்கும், அது ரெண்டுத்தையும் விவரிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். அதாவது இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஜூன் 24ஆம் தேதி இந்த ப்ராசஸை வந்து அறிவிக்கிறாங்க. ஜூன் 25ஆம் தேதியிலிருந்து தொடங்கப்படுகிறது. ஜூலை 25ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இந்த ப்ராசஸ் வந்து நடைபெறுகிறது. இந்த ப்ராசஸ்ல கிட்டத்தட்ட ஒரு முதல் கட்டமா ஒரு 80,000 பூத் லெவல் ஆபீசர்ஸும், அதற்கு பிறகு வந்து ஒரு 17,000 பேர் வந்து சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 97,000 பூத் லெவல் ஆபீசர்ஸும், அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ண உதவுறதுக்கு இந்த NSS NCC இதுல இருக்கிற மாணவர்கள், அதே போல கட்சியில இருக்கிற பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், இவங்கெல்லாம் இந்த ப்ராசஸ்ல வந்து ஈடுபடுவாங்க அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சது. அப்படி இந்த முதல் கட்டமா ஜூலை 25ஓட இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்ச பிறகு டிராஃப்ட் ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படின்றது ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிடப்படும். அதற்கு பிறகு இதுல என் பேர் வந்து நீக்கப்பட்டுருச்சு, நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன் வரல, என்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது, இப்படியான விஷயங்கள் வந்து இருக்கிறப்ப அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக வாக்காளர் பதிவு அலுவலர், அதாவது ERO, அப்படியும் இல்லைன்னா DEO, இப்ப இவர்களிடம் வந்து முறையிட்டு அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணலாம். அதுலயும் வந்து பேர் வந்து இடம்பெறல, மீண்டும் வந்து நீக்கப்பட்டுருச்சு, பழைய நிலைமையை தான் தொடருது. செப்டம்பர் 30ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடப்படும். அது முழுமையா இறுதி செய்யப்பட்ட ரிப்போர்ட். அதுலயும் பெயர்கள் வந்து சேர்க்கப்படவில்லை, உங்கள் பெயர் இடம்பெறவில்லை என்றால் உங்களினுடைய வாக்குரிமை பறிக்கப்படும். ஏன்னா இதுல கேட்கிற டாக்குமெண்ட்ஸ் 11 டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது பலராலையும் கொடுக்க முடியாத டாக்குமெண்ட்ஸ். இதுதான் பீகார்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இன்னைக்கு வந்து மாறி இருக்குது. ஒரு அதிகாரமற்ற குடிமக்களா, ஆமா, அவர்கள் அதிகாரமற்ற ஒரு குடிமக்களாக மாற்றப்படக்கூடிய ஒரு ஆபத்து இதுல வந்து முழுக்க வந்து நிறைஞ்சிருக்குது. அதுதான், இது வெறும் ஆபத்து இல்ல, அதான் நடக்க போகுது. இந்த SIR ப்ராசஸ் அப்படின்றது ஒன்றும் முதல் முறையா நடக்கல, ஏற்கனவே இது சில முறை வந்து நடந்திருக்குது. பீகார்லேயே 2003ல இந்த SIR ப்ராசஸ் வந்து நடந்திருக்குது. அன்னைக்கு லல்லு பிரசாத் அவருடைய மனைவி ராப்ரி தேவி அவங்க தான் வந்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்க பீரியட்ல தான் இந்த SIR ப்ராசஸ் வந்து நடத்தினாங்க. ஆனா அந்த SIRக்கும் இந்த SIRக்கும் மிகப்பெரிய வந்து வேறுபாடு இருக்குது. அந்த SIR வந்து ஒரு குற்றச்சாட்டாவே மாறல, அது ஒரு பிரச்சனையாவே மாறல, அதை யாரும் வந்து எதிர்க்கல. ஆனா இந்த SIR-ஐ எல்லோரும் எதிர்க்கிறார்கள். அதற்கு அடிப்படையான காரணம் இருக்குது. ஏன்னா அந்த SIR-ல வந்து நீங்க ஏதாவது ஒரு ப்ரூஃப், உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இருந்தா ரேஷன் கார்டு வந்து கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா எந்த சர்டிஃபிகேட்டுமே இல்லைன்னா லோக்கல் அத்தாரிட்டி இருப்பான்ல, அவங்கள்ட்ட போய் நான் இங்கே தான் வசிக்கிறேன், VOTயோ இல்லை யார்கிட்டையோ வந்து ஒரு அட்டஸ்டேஷன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அதுவே செல்லுமானது. புதுசா சேர்க்கணும்னாலும் அதுவே செல்லுமானது. ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து நான் வாக்காளர் தான் அப்படின்னு நிரூபிப்பதற்கும் இது வந்து போதுமானதா இருந்தது. அதனால அந்த ப்ராசஸ் ரொம்ப எளிமையா இருந்துச்சு. அது முழுக்க மேனுவல்ல இருந்துச்சு. அந்த முழுக்க மேனுவல், டோர் டு டோர் வந்து போய் இந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ் வந்து ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்குதோ அவங்கள்ட்ட விசாரிச்சு என்ன ஆதாரம் இருக்குதோ அதுல ஏதோ ஒண்ணு வந்து அட்டாச் பண்ணி அப்படி அந்த SIR ப்ராசஸ் வந்து நடந்துச்சு. அது வந்து ப்ரீ பிரிண்டட் ஃபார்ம் கிடையாது. ஆனா இப்ப பீகாரில் நடக்கின்ற SIR ப்ராசஸ் மூலமா வழங்கப்படுகின்ற ஃபார்ம்ன்றது ப்ரீ பிரிண்டட் ஃபார்ம். அதாவது மேல எபிக் நம்பர்னு சொல்லப்படுகின்ற வாக்காளர் அடையாள அட்டையில் இடம்பெற்றுள்ள எண் அதுவும் குறிப்பிட்டிருப்பாங்க, பெயரு, அட்ரஸ், இது எல்லாத்தையும் குறிப்பிட்டிருப்பாங்க. அதே போல இந்த முதல் போட்டோ வந்து தேர்தல் ஆணைய வாக்காளர் அடையாள அட்டையில் என்ன போட்டோ நம்ம கொடுத்து இருக்குதோ அந்த போட்டோ பிரிண்ட் ஆகி வரும். அதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த பாக்ஸ்ல நம்மளோட இப்போதைய போட்டோவை ஒட்டி, இதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், அதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஆதார் நம்பரு இந்த டீட்டெயில் ஆட் பண்ணணும். அதற்கு பிறகு அப்பா, அம்மா, கணவனோ மனைவியோ அவங்களோட பெயரு, அவங்களோட எபிக் நம்பர், அதாவது வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கின்ற அந்த நம்பர், இதை வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு இதில் அட்டாச் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட், அதுதான் மிக யாராலையுமே முடியாத டாக்குமெண்ட். என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னா 3 கேட்டகரியா இதை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. 1/7/1987 அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க வந்து அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட்டு, பிளேஸ் ஆஃப் பர்த், இது எல்லாத்தையும் கொடுக்கணும். 1/7/1987 அதற்கு பிறகும் 2/12/2004 87ல இருந்து 2004க்கு உள்ள இந்த தேதிக்குள்ள பிறந்தவர்கள் அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும்
பிளேஸ் ஆஃப் பர்த்தும் எங்க வந்து பிறந்தீங்க அப்படின்றதுக்கான சான்றிதழும் எப்ப பிறந்தீங்க அப்படின்றதுக்கான அந்த சான்றிதழும் அதுல வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெற்றோர்கள் நம்ம பெற்றோர்கள்ல யாரதோ ஒருத்தருது அம்மாவதோ அப்பாவதோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய பிறப்பு சான்றிதழ் அல்லது அவங்க எங்க பிறந்தாங்க அப்படின்ற பிளேஸ் ஆஃப் பர்த் அந்த சான்றிதழ் வந்து இணைக்கணும். அதுவே 2004க்கு பிறகு 2/12/2004க்கு பிறகு பிறந்தவர்கள் அவர்களதையும் அவங்க வந்து நிரூபிக்கணும். அவர்களுடைய பேரண்ட் 2 பேருமே எங்க அப்பாவோடதையும் நிரூபிக்கணும், அம்மாவோடதையும் நிரூபிக்கணும். அவங்களோட பர்த் சர்டிபிகேட்டை கொடுக்கணும் அல்லது பிளேஸ் ஆஃப் பர்த் சர்டிபிகேட்டை கொடுக்கணும். இப்படி 2 பேருதையுமே வந்து நிரூபிக்கணும். இப்ப இதுதான் இப்ப ஏன் வந்து இந்த கிரைட்டீரியா 87 2004 2004க்கு பிறகு அப்படின்னு இந்த 3 கிரைட்டீரியா இருக்குது அப்படின்னா, இந்தியாவினுடைய குடியுரிமை சட்டம் 1955 கொண்டு வரப்பட்டது. அந்த குடியுரிமை சட்டத்தில் ஒரு 11 ஆண்டுகள் இந்தியாவில் பிறந்திருந்தாலும் குடியுரிமை உண்டு. இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதுல ரத்த அடிப்படையில்னு கிடையாது. ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்தியாவுக்கு வந்து 11 ஆண்டுகள் வந்து இருந்தாருன்னா அவர் இந்திய குடிமகனா ஆயிடுவாரு. இந்திய சிட்டிசன்ஷிப் வந்து அவருக்கு வழங்கப்படும். ஆனா 87 ஒரு திருத்தம் கொண்டு வருகிறார்கள். அந்த திருத்தம் என்னன்னா, பெற்றோர்களில் ஒருவர் வந்து கட்டாயம் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அதாவது ரத்த அடிப்படையில் அதை வந்து மாத்துறாங்க. இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து 11 வருஷம் இருந்திருந்தா பத்தாது, என்னோட அப்பா வந்து இந்தியரா இருந்திருக்கணும். அப்படி 87ல இருந்து 2004 வரைக்கும் இது வந்து காங்கிரஸ் கொண்டு வந்த திருத்தம். அடுத்து பாஜக வந்து அதை என்னவா மாத்திட்டாங்கன்னா, ஒருத்தர் வந்து இந்தியரா இருந்தா போதும் அப்படின்னு ஏற்கனவே இருந்ததை ஆல்டர் பண்ணி இன்னொருத்தர் சட்டவிரோத குடியேறியாக இருக்கக்கூடாது அப்படின்னு அதை இன்னும் வந்து டைட்டன் பண்றாங்க. இந்த குடியுரிமை சட்டம் இன்றைக்கு அமலாகி இருக்கிற இஸ்லாமியர்களையும் இலங்கை தமிழர்கள் ஈழத் தமிழர்களையும் சேர்த்துக்க மாட்டோம், குடியுரிமையை வழங்க மாட்டோம் அப்படின்னு மறுக்கின்ற அந்த விஷ விதை, இந்த சட்டத்துக்கான விஷ விதை போடப்பட்டது வந்து வாஜ்பாய் காலத்தில். அது 2003 அது அப்பட்டமாக நடைமுறைக்கு வருது 2004 இருந்து. அப்ப அந்த கிரைட்டீரியாவை வைக்கிறாங்க. அப்ப அதற்கு பிறகு இருக்கிறவங்க தான் 2யுமே நிரூபிக்கணும். அப்பாவையும் நிரூபிக்கணும், அம்மாவையும் நிரூபிக்கணும், நம்மளும் நிரூபிக்கணும். இப்ப இதுதான் இதனுடைய கிரைட்டீரியா. அப்ப இதுல வந்து என்னென்ன சர்டிபிகேட் வந்து கேட்கிறாங்க அப்படின்னா, ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், இதுல வந்து ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ ஓட்டர் ஐடியோ இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டை செல்லாது அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையமே சொல்லுது. எவ்வளவு நகைச்சுவைன்னு பாருங்க. அடுத்து ஆதார் கார்டோட பேன் கார்டை இணைக்கணும், ஆதார் கார்டோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இணைக்கணும், இதோட போன் நம்பரை இணைக்கணும் அப்படின்னு எவ்வளவு முறை பண்ணிட்டு அதுக்கு பேரே வந்து ஆதார் அப்படின்னு வந்து வச்சிருக்கிறானுங்க. அந்த ஆதாரமும் செல்லாதான். இப்போ நம்ம ஃப்ளைட்ல போனோம் சென்னையில இருந்து பீகாருக்கு, நம்ம என்ன ஆதாரம் வந்து கொடுத்தோம்? அதே ஆதார் தான், ஆதார் கார்டு தான் ஆதாரம். அதை தான் கொடுத்தோம், அதை செக் பண்ணாங்க, டிக்கெட்டை பார்த்தாங்க, உள்ள விட்டாங்க. அப்ப அதே செல்லாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, ரேஷன் கார்டு இந்த கவர்மெண்ட் கிட்ட தான் நாங்க மாசம் மாசம் ரேஷன் வாங்கி சாப்பிட்றோம், இந்த அட்ரஸ்ல தான் இருக்கிறோம், எங்க குடும்பத்தில் 4 பேர் அப்படின்னு அந்த டீட்டெயில் வந்து அதுல இருக்கும். அதுவும் செல்லாது. அப்ப எது வேணும்? ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட்டு, இல்லை யூனிவர்சிட்டி காலேஜ் சர்டிபிகேட்டு, பாஸ்போர்ட்டு, ஃபாரஸ்ட் அத்தாரிட்டிஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிருந்தா அது, கவர்மெண்ட் பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட்டு, இப்படி 11 சர்டிபிகேட்டு. இதுல 9ஆவதான சர்டிபிகேட்டு அது உணர்த்துகின்ற விஷயமே இந்த இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறோம்ல, இந்த SIR வந்து ஏதோ பீகாரோட வந்து நிக்கிறது இல்ல, இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நடக்க போற ப்ராசஸ். இதுல 9ஆவதா அவங்க கேட்கிற இன்னொன்னு என்ன அப்படின்னா, நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அதாவது தேசிய குடிமக்கள் பதிவேடு அப்படின்ற அந்த சர்டிபிகேட் இருந்தா அதையும் வந்து வழங்குங்க அப்படின்னு இப்படி 11 சர்டிபிகேட் வந்து சொல்லிருக்கிறாங்க. என்ன நிரூபிக்கணும்? டேட் ஆஃப் பர்த்தையும் நிரூபிக்கணும், பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் வந்து நிரூபிக்கணும் அப்படின்றது இதுல வந்து இருக்குது. இதுல அடிப்படையில இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த 11 டாக்குமெண்டில் 5 டாக்குமெண்ட்ல வந்து பிளேஸ் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற விஷயம் வந்து இல்லை. அப்ப இவங்க வந்து இந்த 11ல 1 கொடுத்தா மட்டும் போதாது, இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னொரு டாக்குமெண்ட்டையும் வந்து கொடுக்கணும்.
இப்ப எந்தெந்த இந்த 11 டாக்குமெண்ட்ல வந்து இல்லாம இருக்குன்னா, ஜாதி சான்றிதழ், அப்புறம் ஃபாரஸ்டால கொடுக்கப்படுற சர்டிபிகேட்டு, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் சர்டிபிகேட்டு, அப்புறம் நிரந்தர நான் இங்க தான் இருக்கிறேன் அப்படின்றதுக்கான அந்த பர்மனன்ட் ரெசிடென்ஸ் சர்டிபிகேட்டு, இப்படி உள்ளிட்ட இந்த 11ல 5 டாக்குமெண்ட்ல வந்து பிளேஸ் ஆஃப் பர்த்தோ டேட் ஆஃப் பர்த்தோ அதுல வந்து கிடையாது. அப்ப அவங்க இந்த டாக்குமெண்ட் 11ல இந்த டாக்குமெண்ட் ஏதாவது வச்சுட்டு வேற அடிஷ்னலா டேட் ஆஃப் பர்த்தையும் பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் நிரூபிக்கிறதுக்கான அந்த டாக்குமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். இப்ப இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளவு சிக்கலா இருக்குதுன்னு பாருங்க. அப்ப இந்த 11 டாக்குமெண்ட் தான் வந்து என்ஆர்சிக்கும் கேட்டாங்க. இப்ப இது வந்து என்ஆர்சி அப்படின்னு இதன் மீது நம்ம வந்து குற்றச்சாட்டு வைப்பதற்கான காரணம். இப்ப நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 2003 எஸ்ஐஆரில் அது ப்ரீ பிரிண்டட் ஃபார்மே கிடையாது, அது ஒரு பிளாங்க் ஃபார்ம். அந்த ஃபார்ம்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும் ஓட்டர் ஐடியை வந்து வெரிஃபை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இதுல அப்படி எதுவுமே கிடையாது. இது அதற்கும் இதற்கும் முற்றிலும் தலைகீழா வந்து வேறுபாடு இருக்குது. அதனாலதான் இது வந்து குடியுரிமையை பரிசோதிப்பதற்கான ஒரு ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். அந்த இன்டென்சிவ் அப்படின்ற வார்த்தையை எப்படி குறுக்கு வழியில் இந்திய தேர்தல் ஆணையமும் மோடி அரசும் இதை செய்யறாங்க அப்படின்றதுக்கு இது மிகச்சிறந்த ஒரு உதாரணம் தான் இந்த ஃபார்ம். ஓகே, இந்த ஃபார்மை யார் பார்த்தாலுமே அதை ஃபில் பண்ணுறதுன்றது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், அதில் செலக்ட் ஆகி வர்றது வந்து கஷ்டமாக இருக்குன்னு புரியும். ஆனால் நம்ம களத்தில் பார்த்ததில் எவ்வளோ மக்கள் இதை வந்து செஞ்சுருக்காங்க, நம்ம பார்த்த சாம்பிள்ஸில் மக்கள் இதை எப்படி சொல்கிறாங்க, இதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதா சொல்கிறாங்க. இதை ஃபில் பண்ண கூட படிப்பறிப்பு இல்லாத மக்கள் நிறைய பேரை நம்ம பார்த்துருந்தோம். அவங்க இதில் எவ்வளோ சிரமத்துக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறாங்க. மக்கள் இந்த நடைமுறையினால மேற்கொண்ட சிரமங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது இதுதான் இந்த பேட்டியிலே மிக முக்கியமான இடம். இதை வந்து நேயர்கள் வந்து ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். அதாவது தேர்தல் ஆணையம் அது வந்து கொடுத்துருக்கிற செய்தி, இது வந்து ஆகாஷவாணி பீகார்ல வந்து அந்த அஃபீஷியல் வெப்சைட்ல வந்து வெளியாயிருக்கு. அதாவது இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸை கண்டக்ட் பண்றதுக்கு 38 டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ், 243 எலக்டோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், ஒவ்வொரு தொகுதிக்கும் 2976 அசிஸ்டன்ட் எலக்ட்ரோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அப்புறம் 78,000 பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் 12 அரசியல் கட்சிகள், 38 மாவட்ட தலைவர்கள். இப்ப இது மட்டும் இல்லாமல் 1,60,000 பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், ஒவ்வொரு கட்சியினுடைய பூத் ஏஜென்ட் இருப்பாங்கல்ல இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ப்ராசஸை வந்து கேரி அவுட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுதான் பீகார்ல தேர்தல் ஆணையம் சொல்லுகின்ற ஒரு செய்தியா இருக்குது. ஆனா நம்ம வந்து களத்துக்கு போனோமே இந்த ப்ராசஸை எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையம் ஒரு வழிமுறை சொல்லுது. பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து வீடு வீடா வருவாங்க. அவங்க வந்து இந்த ஃபார்மை வந்து கொடுப்பாங்க, அதை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஃபில் பண்ணி கொடுத்த உடனே அதை அக்னாலஜ் பண்ணி நான் இந்த ஃபார்மை இவர் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாருன்னு ஒரு ரசீது கொடுக்கணும். இந்த ஃபார்மினுடைய ஒரு காப்பியை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போதான் இவங்க பேர் வந்து நீக்கப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து அப்பீலுக்கு போக முடியும், முறையீடு செய்ய முடியும். இதுதான் இதனுடைய ப்ராசஸ். நம்ம போன இடத்துல நம்மளுடைய கலாய்வை நம்ம எப்படி பிளான் பண்ணிட்டு போயிருந்தோம். இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் வந்து 25ஆம் தேதி முடிய போகுது. அதனால நம்ம ஒரு 2 நாள் 24, 25 2 நாளாவது நம்ம வந்து பீகார்ல இருந்து லைவா அந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து வீடு வீடா வர்றாங்களா, அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலான்னு தான் நம்ம போயிருந்தோம். ஆனா நாம் போன எங்காவது, ஏன்னா நம்ம வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா பீகாரினுடைய பட்னா அந்த தலைநகரம் மட்டுமல்லாமல் அதுக்கு வெளியிலையும் நம்ம போய் ரூரல் ஏரியாஸ்ல எப்படி இருக்குது அதை கவர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம். ஏர்போர்ட்ல இருந்து இறங்கின உடனே மழை வந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நம்ம ரூம் எடுத்திருந்தோம். அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஏரியாவில் அந்த ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அங்க இருந்த கடைக்காரர்கள்ட்ட பேசுறப்ப இவர் சதீஷ் தோழர் தான் பேசினாரு. அவர் பேசி நமக்கு சொன்னாதான் நமக்கு புரியலாம், हिंदी புரியாது. इलेक्शन कमीशन बोल रहा है ये डॉक्यूमेंट हमारे इतना जरूरत नहीं है, हमारे को जरूरत है तो जन्म पत्र हो गया, पासपोर्ट हो गया और ये जो लैंड सर्टिफिकेट हो गया, ये मांग रहे हैं, अगर आपके पास अभी है नहीं. அவர் எத்தனை பேர்கிட்ட கேட்டாரு, யாருக்காவது எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரிஞ்சுதா, இல்ல பொதுவா உங்கள்கிட்ட யாராவது அதிகாரி வந்து வீட்டுல ஃபார்ம் கொடுத்தாங்களா, உங்கள்கிட்ட இந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி வாங்கினாங்களா, நிறைய டாக்குமெண்ட் எல்லாம் அதில் அட்டாச் பண்ணீங்களா, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதில் ஒட்டினீங்களா அப்படின்னு கேட்டா இந்த ப்ராசஸ் பத்தி பீகார் ரயில்வே ஸ்டேஷன் அந்த பகுதி தலைநகரத்திலேயே மெயின் ஏரியாவிலே அதை பத்தி தெரியல யாருக்குமே. அதாவது ஆட்டோ ஓட்டுநர்கள், நடைபாதை வியாபாரிகள், ப்ராப்பரான நடைபாதையில் இல்லாம சின்ன சின்ன ஷாப்ஸ் இதுல வந்து இருக்கிறவங்க, இப்படி இவர்களிடம் போய் கேட்டா இதை பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. பல பேருக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு சிலர் வந்து ஆமா கொடுத்தாங்க அப்படின்னாங்க. ஆனா அதுல மேக்சிமம் வந்து இது தெரியல அப்படின்னு தான் பலரும் சொன்னாங்க.
இன்னும் சொல்ல போனா பாரத் ஜோடோ அபியான் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒரு ஆய்வே நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஆய்வுப்படி இந்த 11 டாக்குமெண்ட் இவங்க கேட்டிருக்கிறாங்கல்ல, இதை ப்ரூவ் பண்ண சொல்லி, பீகாரில் 37% மக்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுது ஃபீல்ட் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னா, இந்த நம்பரே வந்து ஒரு குறைவான சாம்பிள்ஸை பார்த்துட்டு எடுத்த நம்பரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம பார்த்த இடங்கள்ல எல்லாம் மெஜாரிட்டியாவே இந்த டாக்குமெண்ட் எதுவுமே கிடையாது. பொதுவாகவே அவங்களுக்கு 3 டாக்குமெண்ட் தான் இருக்குது. ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது. 3ல ஏதாவது 1 இருக்குது, இல்ல 2 இருக்குது, அப்படிதான் இருக்குது. இது போக எது வச்சிருக்கிறாங்கன்னா மன்ரேகா 100 நாள் வேலை திட்டம், அதுக்கான அடையாள அட்டை, இதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற ஆவணங்கள். இப்ப வேற எந்த ஆவணமுமே அவங்கள்ட்ட இல்லைன்றதான் ஒரு யதார்த்தம். சரி, ஆவணங்கள் இல்லாத 2வது பிரச்சனை தெரிஞ்சிருக்கணும்ல. ஒரு மெயின் ஏரியாவிலே அது பற்றி எந்த விழிப்புணர்வும் இல்லை. இப்ப அடுத்து நம்ம போயிருந்தது ஒரு மழைக்காலமா வேற போயிருச்சு. ஆனா நம்ம ரூரலுக்கு போலான்னு பிளான் பண்ணோம். அது எதனால வந்து போக முடியல அப்படின்னா, ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு ஒரு 1.5 மணி நேரம் இருக்குமா, ஒரு 7-8 கிலோமீட்டர் வந்து பீகாருக்குள்ள, அதுவும் பட்னாவில் வந்து டிராவல் பண்ணாலே ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்ற அவ்வளவு டைம்னால நம்மளால வெளியில கவர் பண்ண முடியல. பீகாருக்கு பட்னாவுக்கு உள்ள மட்டும்தான் நம்ம வந்து கவர் பண்ணோம். குறிப்பா அந்த புல்வாரி ஷரீஃப் அப்படின்ற ஏரியா, இந்து பகுதிக்கும் போயிருந்தோம், இஸ்லாமியர்கள் வசிக்கின்ற பகுதிக்கும் வந்து போயிருந்தோம். அங்க பெரும்பாலும் ஓபிசி, பிசி, எம்பிசி இந்த மக்கள் தான் வந்து, இந்த இந்துக்கள் வாழ்ற எஸ்சி எஸ்டி மக்கள், இவங்க தான் அதிக அளவு அந்த பகுதியில வகிச்சுட்டு இருந்தாங்க. யாருக்கிட்டையுமே வந்து இந்த 3 டாக்குமெண்ட்டை தவிர வேற எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை. அவங்க வந்து ஒரு யாதவ் அவரை வந்து மீட் பண்ணோமே, அவர் வந்து என்ன சொன்னார்னா, அதுதான் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏங்க, இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, இதுல வந்து இத்தனை சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, இதுக்கு ஜெராக்ஸ் எடுக்கணும், போட்டோ எடுக்கணும், கடைக்கு போனா வந்து 50 ரூபா இந்த ஜெராக்ஸுக்கே செலவாகுது, போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து தனியா செலவாகுது, ஒரு நாளைக்கு 200-300 ரூபா சம்பாதிக்கிறதே மிகப்பெரிய கஷ்டமா இருக்குது. இதெல்லாம் அதாவது இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இருந்தாலே இதை வந்து பண்றது எங்களுக்கு அவ்வளவு கஷ்டம். ஒரு 50 ரூபா அப்படின்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்றது பீகார் மக்களை பார்த்தால்தான் தெரியும். ஏன்னா பீகார் மிக மிக பின்தங்கி இருக்குது வளர்ச்சியில. தமிழ்நாட்டில் ஒரு தனிநபரினுடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு அப்படின்னா, இப்ப லேட்டஸ்டா வந்த ரிப்போர்ட், இந்தியாவிலேயே தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. 1,96,000 ரூபாய் வந்து ஆவரேஜா தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் ஒவ்வொருத்தரும் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா பீகார்ல எவ்வளவுன்னா 32,000 ரூபாய் தனிநபர் வருமானம், அவ்வளவுதான். பீகார்ல ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 13 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அந்த 13 கோடியில் 7.89 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி பேர் வந்து வாக்காளர்களா இருக்கிறாங்க. அதில் வந்து 3 கோடி பேர் வந்து பீகாரை விட்டு வெளியில் புலம்பெயர்ந்து வாழ்றாங்க. புலம்பெயர் தொழிலாளர்களாக இந்தியா முழுக்க வந்து வேலை செய்யறாங்க. இது பீகார்ல. உத்தரப்பிரதேசத்துல அது இன்னும் அதிகம். உத்தரப்பிரதேசம் 25 கோடி மக்கள் தொகையில 8.5 கோடி மக்கள் உத்தரப்பிரதேசத்திற்கு வெளியில் மற்ற மாநிலங்களில் இடம்பெயர்ந்து உள்நாட்டில் அகதிகளை போல வாழ்கிறார்கள். அதாவது டபுள் என்ஜின் சர்க்கார், ஒன்றியத்திலும் பாஜக அரசு, மாநிலத்திலும் பாஜக ஆட்சி அல்லது பாஜக கூட்டணி ஆட்சி இருந்தால்தான் வளர்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வளர்ச்சியினுடைய யோகிதை என்ன அப்படின்னு பீகாரை பார்க்கும் பொழுது, அதாவது சுருக்கமா சொல்லணும்னா அவ்வளவு கடுமையா உழைக்கிறாங்க. ஒரு யானைக்கு எப்படி தன்னுடைய பலம் தெரியாமல் அதை கோயிலுக்கு வெளியே வந்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்களோ, அதை போல அந்த மக்களினுடைய பலம் என்ன அப்படின்னு அவங்களுக்கே வந்து தெரியாம இருக்குது. 24 மணி நேரமும் வந்து கடுமையாக உழைக்கிற அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு மக்கள் வந்து வெறும் 3 கோடி அப்படின்றது ஒன்றிய அரசு கொடுத்த தரவுகள், அதன் அடிப்படையில தான் இந்த 3 கோடி அப்படின்னு சொல்றோம், வெறுமனே சொல்லல. ஆனா இன்னும் அரசியல் செயல்பாட்டாளர்கள், கட்சியினர், சிபிஐஎம்எல் லிபரேஷன் அந்த பார்ட்டியினுடைய சட்டமன்ற குழு தலைவர், அவங்களுக்கு வந்து 12 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அவங்க தான் இதை கவர் பண்றதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. மெஹபூப் ஆலம் அப்படின்ற எம்எல்ஏ, அவர் வந்து சொல்றாரு 4 கோடி பேர் இருப்பாங்க அரௌண்டு, இந்த கணக்கீடுகளில் வராமல் இன்னும் 1 கோடி பேர் இருப்பாங்கன்றாங்க. அதாவது இவர்கள் எல்லோரும் 15 வயதிற்கு மேற்பட்டவர்கள். இந்த விஷயம் இவங்களுக்கு எல்லாம் தெரியவே இல்லை. அப்புறம் பீகாரினுடைய நிலைமையை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு தரவுகள் வந்து சொன்னாங்க. குறிப்பா லிபரேஷன் பார்ட்டியினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி வந்து நம்மள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணார். அவர் சொன்னதுதான் இன்னும் நமக்கு வந்து அதிர்ச்சியா இருந்துச்சு. தோழர் குணால் அவர் சொன்னது என்னன்னா, பீகாரை பொறுத்த வரைக்கும் 3இல் 13 கோடி பேர் இருக்காங்களா, அதுல 3இல் 1 பங்கு குடும்பத்தினர் மாதம் 6,000 ரூபாய் சம்பாதிப்பது அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம்.
ஒரு குடும்பமா சேர்ந்து குடும்பமா சேர்ந்து 3-4 பேர் சேர்ந்து மாதம் 6000 ரூபாய் சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க பீகாரினுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு. அதே போல 2/3 பங்கு குடும்பத்தினுடைய மாத வருமானம் வந்து வெறும் 10,000 ரூபாய் தான். அப்போ ஒரு நாளைக்கு இப்ப இங்கெல்லாம் வந்து மேஸ்திரி வேலை அப்படின்னா அதுக்கு ஒரு சம்பளம் இருக்குது. அங்க வந்து மேஸ்திரி வேலைக்கே சம்பளம் வந்து 400 ரூபா, அதிகபட்சம் 500 ரூபா, அவ்வளவுதான் மேஸ்திரி வேலைக்கு சம்பளம். அப்ப அவங்களுக்கு கீழே வேலை செய்யற சித்தாளு மற்றவங்களுக்குலாம் எவ்வளவு சம்பளம்னு யோசிச்சு பார்த்தாலே புரியும். இப்ப இதுதான் பீகாரினுடைய நிலைமை. கல்வி அறிவு இதுல எல்லாத்துலயுமே பின்தங்கி இருக்கிற மாநிலம், ஆனா கடும் உழைப்பாளிகள் நிறைந்த ஒரு மாநிலம். இந்தியா முழுக்க எல்லா இடங்கள்லயும் போய் உழைக்கிற மக்களா இருக்கிறவங்க இவங்க தான். ஆனா இவர்களை பற்றி இந்த சீமானி போன்ற சில அயோக்கியர்கள் வந்து பான்பராக் போட்டு துப்புறாங்க, நாகரிகம் தெரியல அப்படின்னு இவர்களுடைய உழைப்பை சுரண்டி கொளுத்துட்டு அவர்கள் மீது அபாண்டமாக குற்றம் சாட்டுகின்ற இனவெறியர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. இப்ப இதுல இருந்து தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கல்வி அறிவிலையும் பின்தங்கி இருக்கிறாங்க. இந்த இஷ்யூ என்னன்னே வந்து பலருக்கும் வந்து தெரியாம இருக்குது. அதாவது முதல் 10 நாள் மட்டும்தான் இந்த ஃபார்மை எடுத்துக்கிட்டு, அதாவது இந்த எனுமரேஷன் ஃபார்ம் என்கின்ற ப்ரீ பிரிண்டட் கணக்கெடுப்பு படிவத்தை கொண்டு வந்து ஒரு முதல் 10 நாள் வந்து சில பகுதிகளில் வந்து போயிருக்கிறாங்க. போய் மக்கள்கிட்ட இதை காட்டி டோர் டு டோர் போகல, அந்தந்த ஏரியாவில் ஒரு அங்கன்வாடி, ஒரு சத்துணவு மையம் இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னா அங்கே வர சொல்றது, அப்படிதான் அந்த ப்ராசஸ் வந்து நடந்திருக்குது. அங்க வந்து பிஎல்ஓ ஆபீசர் போறது, அங்க ஃபில் பண்றது. அப்ப இதுல கேட்டிருக்கிற இந்த 11 டாக்குமெண்ட், இந்த பிரச்சனை வந்து இதை மக்கள் வந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவ்வளவு டாக்குமெண்ட்டை கேட்குறீங்க, இதெல்லாம் எங்கள்கிட்ட இல்லை, எங்கள்கிட்ட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்பிய பிறகு மக்கள் எழுப்புகின்ற கேள்விக்கு இவங்களால பதில் சொல்ல முடியல. பிஎல்ஓ ஆபீசர்ஸ்க்கே வந்து ஒரு பயங்கரமான அச்சம், ஏதாவது வந்து பண்ணிடுவாங்களா அப்படின்னு. இப்போ அதற்கு பிறகு வந்து மக்களை இவர்கள் வந்து சந்திக்கிறத நிறுத்திட்டு முனிசிபாலிட்டி மூலமா, முனிசிபாலிட்டியில வேலை செய்கின்ற தூய்மை பணியாளர்கள், இந்த மாதிரி இல்லை அந்த ஏரியாவை சார்ந்த பூத் ஏஜென்ட்ஸு, இப்போ இவர்கள் மூலமாக யாராவது விவரம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்மை வந்து கொடுக்கறது. இது வந்து ப்ரீ பிரிண்டட் ஃபார்ம் கிடையாது. இது வந்து எல்லாத்தையும் நம்ம தான் கையால் எழுதி ஃபில் பண்ணோம். ப்ரீ பிரிண்டட் ஃபார்மில் வந்து ஏற்கனவே வந்து ஃபோட்டோ இருக்கும், ஒன் சைடு வந்து ஃபோட்டோ இருக்கும், இன்னொரு ஃபோட்டோ நம்ம வந்து ஒட்டணும். இப்படி அந்த ஃபார்மில் எதுவுமே கிடையாது. ஆனால் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஃபார்மில் அதே தான். இந்த எனுமரேஷன் ஃபார்மில் என்ன இருக்குதோ அதே தான் முனிசிபாலிட்டியால் கொடுக்கப்படுகின்ற இந்த ஃபார்ம்லேயும் வந்து இருக்குது. இப்போ இதில் பியூட்டியே என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம எழுதி இவங்க கொடுத்துட்டா அவங்களே இதை ஃபில் பண்ணிக்குவாங்களாம். இப்போ சதீஷ் தோழர் வந்து நம்ம முன்னாடி தான் ஒரு பிஎல்ஓவுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசினாரு, இப்படி வந்து இன்னும் நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணல அப்படின்னு. அங்கே பாதிக்கப்பட்டவர் மாதிரி அப்படி வந்து பேசினாரு. பேசும் பொழுது அவங்க சொன்னது என்ன, நீங்கள் அந்த ஃபார்மை நேரிலலாம் வந்து கொடுக்க தேவையில்ல, நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி வச்சிருங்க, நீங்கள் எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிருங்க, நாங்கள் ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கு அட்டாச்மெண்ட்டு, அதாவது எந்த அட்டாச்மெண்ட்டுமே தேவையில்லை, எந்த டாக்குமெண்ட்டும், இந்த 11 டாக்குமெண்ட்டில் எந்த டாக்குமெண்ட்டுமே தேவையில்லை, நீங்கள் அனுப்பி மட்டும் வைங்க, நாங்களே வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். அதாவது நாங்களே ஃபில் பண்ணிக்கிறோன்னா என்ன, கையெழுத்து உட்பட, நம்ம கையெழுத்து உட்பட எல்லாத்தையும் இவங்களே போடுவாங்க. இது வந்து தேர்தல் ஆணையம் சொன்ன ப்ரொசீஜருக்கே எதிரான ஒரு வேலை. இல்லை, எந்த ப்ரொசீஜர்ல நம்ம சைன் இன்னொருத்தர் போட முடியாது, அதுக்கு போடவே முடியாது. இந்த ஃபார்ம் கொடுத்ததும் வந்து அதையும் வந்து செய்யல, இதை வாட்ஸ்அப் வழியா வந்து அனுப்புங்கன்றீங்க. இப்போ அக்னாலஜ்மெண்ட் எப்படி வந்து கொடுப்பீங்க, வாட்ஸ்அப் வழியா அனுப்புனா? அப்போ முழுக்க முழுக்க இப்படி அயோக்கியத்தனமா தான் இருக்குது. இப்போ நம்ம போன பகுதிகளில் மக்கள் வந்து அவங்க இதை பத்தி கேள்விப்பட்டவங்க எல்லாரும் இந்த முனிசிபாலிட்டி ஃபார்மை வாங்கி அவங்கள்ட்ட இருக்கிற ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி அதை மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணி இந்த ஃபார்மை கொடுத்துருக்குறாங்க. இது அப்படி கொடுத்தவங்கள்ட்ட அதையும் வாங்கியிருக்கிறாங்க. இதில் 11 டாக்குமெண்ட்ல ஏதாவது இருந்தால் தான் நாங்கள் அட்டாச் பண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி இல்லாமையும் வந்து பல பேர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இப்படி இன்னும் சில ஏரியாக்கள்ல வந்து என்ன நடந்திருக்குது, இந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ் வந்து ஃபீல்டுக்கே போகாம அவங்களே ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கையெழுத்து போட்ட அந்த சம்பவங்களும் நடந்துச்சு. அதை கையுங்களவுமாக நேரடியாக போய் வீடியோ எடுத்தார் அஜித் அஞ்சும் அப்படின்ற பீகார் பத்திரிகையாளர். அம்பலப்படுத்தினதோட மட்டும் இல்லாமல் முனிசிபாலிட்டி வந்து பாருங்க, இந்த ஃபார்ம் தான் கொடுக்கணும், ஆனா இந்த ஃபார்மை கொடுத்து ஏமாத்துறாங்க, யாருமே ஃபீல்டுக்கு வர்றதில்ல, இந்த ஃபார்மை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இதையும் அவர் தான் வந்து அம்பலப்படுத்துறாரு. இவர் அம்பலப்படுத்தின உடனே தேர்தலில் பிஎல்ஓ வச்சு புகார் கொடுக்க வைக்கிறாங்க. போலீஸில் புகார் கொடுத்து அவர் மீது நிதிஷ்குமார் கவர்மெண்ட் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்குது. அவர் வந்து கூப்பிடுறாரு, வாங்கடா என்னை வந்து கைது பண்ணுங்க,
என்ன கோர்ட்டில் நிற்க வைங்க, நான் வந்து நீங்கள் பண்ணுற தில்லாலங்கடி வேலையை நான் கோர்ட்டில் சொல்லுகிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஆனால் இவர் மேலே எஃப்ஐஆர் போட்டதை கண்டித்து சிபிஐஎம்எல் லிபரேஷன் தோழர் திபங்கர் அப்புறம் பல சமூக செயல்பாட்டாளர்கள் பல அமைப்புகள் வந்து கண்டித்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அங்கே அந்த சம்பவங்களும் அங்கே வந்து நடந்திருக்குது. இது ஃபீல்டில் பண்ணுறது இந்த மெத்தடு. இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது பிஎல்ஓ போய் டோர் டு டோர் போய் இதை வந்து செய்யணும் அப்படின்னு. இன்னொரு மெத்தட் என்னன்னா ஆன்லைனில் வந்து பண்ணுறது. அதில் நம்மளோட எபிக் நம்பரை போட்டு அதில் இதே ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்தா ஆன்லைன்லேயும் இதை வந்து அப்ளை பண்ணிடலாம். இந்த 2 மெத்தடில் நடந்துச்சு. இதில் ஆன்லைனில் பண்ணவங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்து கிடைச்சிருச்சு. ஆனால் கையில் எழுதியவர்கள் அல்லது இந்த முனிசிபாலிட்டி ஃபார்ம் வாங்கி எழுதினவங்க இப்போ இவர்கள் யாருக்குமே இவங்க வந்து எழுதி இந்த ஃபார்மை ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு எந்த அக்னாலஜ்மெண்ட்டும் கொடுக்கப்படல. அதனுடைய காப்பியும் வழங்கப்படலை. அப்போ இந்த 65 லட்சம் பேர்னு இன்றைக்கு 65 லட்சம் வாக்குகளை நீக்கி இருக்குது தேர்தல் ஆணையம். இப்போ இவர்கள் இதை எப்படி மேல்முறையீடு செய்ய முடியும்? இதுல எவ்வளவு பேருக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்றது எந்த அளவுக்கு உறுதி? நம்ம பார்த்துருக்கோம், ஒருத்தர் கூட கிடையாது. நம்ம பேசின தோழர்களும் வந்து அதான் சொன்னாங்க, யாருக்குமே கிடையாது அப்படின்னு. இப்ப இந்துக்கள் இருக்கிற ஏரியாவுக்கு போனோம், எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை. இஸ்லாமியர்கள் இருக்கிற ஏரியாவுக்கு போனா அவங்களுக்கும் எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை. மக்கள் வந்து கடுமையான அச்சத்திலையும் பீதியிலையும் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து என்ன நினைச்சாங்கன்னா குடியுரிமை சட்டத்தால் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் செகண்ட் கிரேடு சிட்டிசனாக ஆக போறாங்க அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பீகாரில் நடப்பது இந்துக்களே வந்து அச்சத்தில் இருக்கிறாங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த மக்களே மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிற சூழல்லாம் இருந்துச்சு. பலர் முகத்திலையும் ஈயாடல. அவங்க பெரும்பாலும் வந்து அதாவது வயசானவங்கலாம் என்ன பீதியில் இருக்கிறாங்கன்னா, ஒருவேளை நமக்கு வந்து வருங்காலத்தில் ஓட்டர் ஐடியில் பேர் இல்லாமல் போய் நம்மளோட குடியுரிமை நிரூபிக்கப்படாமல் போய்விட்டால் நமக்கு மாசமான ரேஷன் கிடைக்குது, பென்ஷன் கிடைக்குது, இதெல்லாம் வந்து கிடைக்காம போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சத்தில், அதாவது வாழ்றதே இதை வச்சுதான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இதுவும் கிடைக்காம போயிருமோ அப்படின்ற அச்சம் வந்து அவங்கள்ட்ட இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அங்க இயங்குற பியூசிஎல் அமைப்பு, சர்ஃப்ராஸ் உதீன், அதே போல சமர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், பாரத் ஜோடோ அபியான், இப்படியான அமைப்புகள் எல்லாம் இணைந்து ஓய்வு பெற்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, எக்கனாமிஸ்ட் ஜீன் ட்ரீஸ், அப்புறம் வந்து பல்கலைக்கழக பேராசிரியர் நாடறிந்தவங்க நந்தினி சுந்தர், இவங்க எல்லாரும் கொண்ட டீம் வந்து மக்கள் குறைகளை கேட்பதற்கு ஒரு கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. அதுல 250 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. அதுல கலந்துகிட்டவங்களோட சொன்ன எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இந்த சமர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை சார்ந்த அங்கே மக்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு NGO அவர் சாஹிப்ன்றவர் எவ்வளோ விஷயம் சொன்னார். அது எல்லாமே அதிர்ச்சிகரமான விஷயம். அதாவது அந்த கடித்தார் அப்படின்னு பீகார்ல இருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு பகுதி, அங்கேருந்து ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. ஃபூல்குமாரி தேவி அப்படின்றது அவங்களுடைய பெயர். அவங்களுக்கு இந்த சம்பவம் வந்து தெரிஞ்சிருக்குது. இப்படி ஏதோ ஒரு ஃபார்ம் தராங்க, அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும்னா இத்தனை சர்டிஃபிகேட் வேணும், அதனுடைய ஜெராக்ஸ் வேணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும்னு. அதை செய்யறதுக்கு அவங்கள்ட்ட காசு இல்லை. அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, ரேஷனை விற்று, தங்களுக்கு ரேஷன்லாம் கிடைச்ச அரிசியை விற்று அந்த 2 நாள் ஜெராக்ஸுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு அலைஞ்சு 2 நாள் வேலைக்கு போகாமல் அவங்க குடும்பமே 2 நாள் பட்டினி கிடந்திருக்குது. எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க. அவங்க இந்து தான். இதுல இன்னொரு கேஸ் என்னன்னா, கணவர் இருக்கிறாரு, ஆனா மனைவி அவங்களோட அம்மா அப்பா வந்து யாரும் உயிரோட இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. இப்ப இந்த ஃபார்ம்ல வந்து ப்ரூவ் பண்ணணும்னா அம்மா அப்பாவோட சர்டிஃபிகேட்டும் தேவை. அவங்க எப்படி அந்த சர்டிஃபிகேட் வந்து எடுப்பாங்க? இப்படியான பிரச்சனை இருக்குது. இப்ப இன்னொன்னு என்ன அப்படின்னா, பீகார்ல இந்த மழை வெள்ள காலங்கள், இப்ப இதெல்லாம் வந்து மான்சூன் பீரியடு. இப்ப இந்த பீரியட்ல வந்து அங்க மழையினால வெள்ளம் வந்து வர்றது, இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள்கிட்ட வந்து எந்த சர்டிஃபிகேட்டுமே கிடையாது அவங்கள்ட்ட. அப்ப அவர்களும் இந்த பிரச்சனையை வந்து சந்திக்கிறாங்க. இப்ப இதை எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய பிரச்சனை, 4 கோடி பேர் பீகாருக்கு வெளியே இருக்கிற 4 கோடி பேர் அவங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க? இந்த லிபரேஷன் நடத்தின கூட்டத்திலையும் சில 100 பேர் தான் வந்து கலந்துக்கிட்டு அந்த எனுமரேஷன் ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணிருக்கிறாங்க. இப்போ பலருக்கும் இது வந்து தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கும் ஒரு காரணத்தை வந்து சொல்றாங்க. இந்த பீகார்ல வந்து இப்போ நம்ம வந்து கேட்டோம், பீகார்ல நடக்கிறதுக்கு முதல்ல தேர்தல் வருது அப்படின்றதுனால இந்த விஷயத்த செய்யறாங்களா, அல்லது ஏதாவது ஒரு இன்டென்ஷன் இருக்குதா அப்படின்னு கேட்கிறப்பதான் சொன்னாங்க, பீகாரை பொறுத்தவரை 4 கோடி பேர் அவுட் சைட்ல இருக்கிறாங்க வேலை செஞ்சுக்கிட்டு. இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில்
10ல் 6 பேர் ஆன்டி பிஜேபி ஓட்டர்ஸ் அப்படின்றது குறிப்பா வந்து யோகேந்திர யாதவ் அவங்க டீம் பண்ண ரிசர்ச்ல தான் வந்து இந்த டேட்டா வந்து சொல்றாங்க. 10ல் 6 பேர் பாஜக எதிர்ப்பு வாக்காளர்கள். அப்ப அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம், பீகார்ல இருந்து இந்த டெஸ்ட்டை தொடங்குறதுக்கான காரணம். இப்ப இந்த ஆன்டி பிஜேபி வாக்காளர்களை எல்லாம் வந்து ஈஸியா வந்து இதன் மூலமாக ஒழித்து கட்டிவிட முடியும் அப்படின்றதுதான் அவர்களுடைய ஒரு திட்டம் அப்படின்றதையும் வந்து அம்பலப்படுத்தினாங்க. அப்ப ஃபீல்டுல யாருக்கிட்டையுமே பெரும்பாலும் சர்டிபிகேட் இல்லை. இன்னொன்னு ராஜகுமாரி அப்படின்ற ஒரு வயசான பாட்டி, அவங்கள்ட்ட ஏதாவது எந்த சர்டிபிகேட்டுமே அவங்கள்ட்டையும் இல்லை. இப்போ அவங்களும் இதை நினைச்சு பதட்டத்துல பயத்துல வந்து இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஏரியாவில் இதெல்லாம் ஒவ்வொரு பேருன்றதுனால 1-2 பேர் அப்படின்னு வந்து நம்ம பார்வையாளர்கள் பொதுவா சொல்லிடக்கூடாது, நபர்களை சொல்றோம் பெரும்பான்மையா. இப்போ இந்த புல்வாரி ஷெரீஃப் அப்படின்ற ஏரியாவில் நாங்க 2 பகுதிகளை கவர் பண்ணோம். அந்த 2 பகுதியிலுமே இதுதான் நிலவரமா இருந்துச்சு. அதனால அங்க இருக்கிற 1-2 சாம்பிள்ஸ் மட்டும் சொல்றோம். இது போக வந்து பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கான பிரச்சனைகள் இருக்குது. முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்களோ அதே அளவிற்கு அதை விட கூடுதலாக இந்துக்களும் வந்து இந்த எனுமரேஷன் ஃபார்ம் இந்த டாக்குமெண்டால வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு சர்டிபிகேட்டுமே இல்லாம இருக்குது. சிட்டிக்குள்ளேயும் விசாரிச்சோம், யாருக்கும் தெரியல. சிட்டியில இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரம், ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்தோம். அங்கேயும் பலரிடமும் இந்த விவரம் தெரியல. விவரம் தெரிஞ்சாலும் இந்த சர்டிபிகேட் இல்லை. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இதை பற்றிய எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லை. அப்ப இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடந்திருக்குது அப்படின்றத சிந்திச்சு பார்க்கணும். இந்த ப்ராசஸ் முழுக்க ஒரு அயோக்கியத்தனமாக நடந்திருக்கிறது. இந்த ப்ராசஸ்லேயே பாருங்களேன், நீ எந்த சர்டிஃபிகேட்டும் தர தேவையில்லை. முனிசிபாலிட்டியில இருந்து கொடுத்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடு, அதை வச்சு நாங்கள் எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிக்குவோம் அப்படின்னா, இது பெயரை பார்த்து ஆளை பார்த்து எந்த பகுதி இவர் ஓட்டு போடணுமா வேணாமா அப்படின்றத தீர்மானிக்கிறதா இல்லை இதுக்கு பேர் என்ன? இன்னும் பல இடங்கள்ல பீகார்ல என்ன நடந்திருக்குன்னா, பிஜேபி பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து அவனுங்க ஆட்களை கூப்பிட்டு போய் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி எந்த சர்டிஃபிகேட்டுமே இல்லாம கொடுத்தா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற செய்தியும் வந்து பதிவாயிருக்குது. அப்ப இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத இந்த மாதிரி சம்பவமே மிக தெளிவாக காட்டுகிறது. ஐடென்டிஃபை பண்ணி வாக்காளர்களை நீக்குவது. ஏற்கனவே அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதுல அப்பட்டமாக அதை வந்து செய்யறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஏன் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன்னா, 2020 பீகாரினுடைய சட்டமன்ற தேர்தல் இந்த ப்ராசஸே எதுக்கு நடத்துறாங்கன்னா, வர்ற நவம்பர்ல நடக்கவிருக்கின்ற பீகாரினுடைய சட்டமன்ற தேர்தலுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸை பண்றோன்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. ஏற்கனவே 2020 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 243 தொகுதிகளில் 165 தொகுதிகளில் வெரி தின் மார்ஜன்ல தான் வந்து இந்த பாஜக கூட்டணி வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. 165 தொகுதிகளில் அது வந்து ஆச்சரியப்படுவீங்க. இதுல வந்து ஆர்ஜேடி 75 சீட்டு, காங்கிரஸ் 19 சீட்டு, லெஃப்ட் பார்ட்டிஸ் சிபிஐஎம்எல் லிபரேஷன் அது 12 சீட்டு, சிபிஐ 2, சிபிஎம் 2. அதே போல 125 சீட்டு வந்து என்டிஏ வந்து ஜெயிக்கிறாங்க. இவங்க எதிர்கட்சி மொத்தமா 110, இவங்க 125. இப்ப இதுல கிட்டத்தட்ட 165 தொகுதிகள் அப்படின்றது வெரி தின் மார்ஜன்ல தான் இந்த வெற்றி தோல்வி அப்படின்றது தீர்மானிச்சிருக்குது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஹில்சா அப்படின்ற சட்டமன்ற தொகுதி, அதுல வெறும் 12 வாக்குகள் வித்தியாசத்தில் ஆர்ஜேடி வேட்பாளரை நிதிஷ்குமார் கட்சி வேட்பாளர் வீழ்த்துகிறார். அடுத்து பர்சா அப்படின்ற இடத்துல 49 வாக்குகள் வித்தியாசத்தில் ஆர்ஜேடி வந்து ஜெயிக்கிறாங்க. அதே போல ஹாஜிபூர் அப்படின்ற இடத்துல ஆர்ஜேடி வேட்பாளரை வெறும் 2900 வாக்குகள் வித்தியாசத்தில் பிஜேபி வேட்பாளர் வந்து ஜெயிக்கிறாரு. இப்படி பட்டியல் போட்டுட்டே போலாம். இப்படி நூற்றுக்கணக்கான தொகுதிகளில் வெறும் 5000க்கு உள்ள 10-15 ஓட்டுல இருந்து 5000 ஓட்டுக்கு உள்ள மட்டுமே 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்குது. இப்ப அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே நடந்த தேர்தலே இப்படி ஒரு கோல்மால் தான். கோல்மால் பண்ணி தான் இவ்வளவு கிட்ட வந்து தின் மார்ஜன்ல இப்ப என்டிஏ பாஜக கூட்டணி இங்க ஆட்சியை பிடிச்சிருக்குது அப்படின்னு ஆல்ரெடி தேஜஸ்வி யாதவ் குற்றச்சாட்டு வந்து வச்சிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, 2019 நாடாளுமன்ற தேர்தல் அதுலயும் இதே போல வாக்காளர் பட்டியலில் இருந்து குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் அவர்களுடைய வாக்குகளை நீக்கிற வேலையை வந்து செய்யறாங்க அப்படின்னு அசோகா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் செஞ்சிருக்கிறாங்கன்னு 2019லயே வந்து ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிட்டாங்க. அப்புறம் அவர் மேல வந்து
வழக்கு போட்டு என்ஐஏ எல்லாம் வந்து விசாரிச்சு அந்த சம்பவம்லாம் நடந்துச்சு. ஆல்ரெடி இந்த சட்டமன்ற தேர்தல் 2020 சட்டமன்ற தேர்தலிலேயே தேர்தலை திருடி இருக்கிறார்கள் பாஜகவினர். நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி அதைத்தான் வந்து அவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது மிக தெளிவாக தெரியுது. அப்ப இப்ப நடக்கிற எஸ்ஐஆர் ப்ராசஸ் அப்படின்றது வெறுமனே பாஜக தேர்தல் வெற்றியை குறிவைத்து மட்டும் செய்யற ஒரு ப்ராசஸ் கிடையாது. அது ஒரு குடியுரிமையை கேள்விக்குட்படுத்தி குடியுரிமையை பறிக்கின்ற ஒரு ப்ராசஸ் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப சில பகுதிகளில் வந்து ஆல்ரெடி இந்த பிஎல்ஓவே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிடுறான். பண்ண பிறகு வந்து மக்களுக்கு தெரிஞ்சே வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு போய் கேட்குறப்ப ஆல்ரெடி இதெல்லாம் வந்து ஃபில் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க நான் இன்னும் வரவே இல்லைங்க, எப்படிங்க வந்து அதுக்குள்ள என் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க, என் கையெழுத்தை வந்து எப்படி போட்டிருப்பாங்கன்னு கேட்டதற்கு பிஎல்ஓ வந்து மிரட்டியிருக்காங்க. இதெல்லாம் இங்கே வந்து கேட்டீங்கன்னா நடக்கிறதே வேற, உனக்கு ஓட்டு உரிமை வேணுமா வேணாமா அப்படின்னு மிரட்டிய சம்பவங்களும் அங்கே நடந்திருக்குது. இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாத இருக்கிறவங்கள்ட்ட பிஎல்ஓ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 100 ரூபா 200 ரூபா காசை கொடு. இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு நாள் 200 ரூபா 300 ரூபான்றதே சம்பாதிக்கிறதே மிகப்பெரிய கஷ்டம். இதில் பாதி நாள் வேலை இருக்காது. வேலை கிடைச்ச அன்னைக்கு தான் நம்ம இந்துக்கள் ஏரியாவுக்கும் போனோம், இஸ்லாமியர்கள் ஏரியா பல ஆண்களும் பெண்களும் சரி வேலைக்கு போகலையான்னு கேட்டோம். இல்லை இன்னைக்கு வேலை இல்லை அதனால போகல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்களுடைய நிலைமை இந்த 200 ரூபா 300 ரூபான்றது எவ்வளவு பெரிய பணம்னு யோசிச்சு பார்க்கணும். இந்த ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு அதை லஞ்சமா கேட்கிறானுங்க. இப்ப சாதாரண மக்கள் எப்படியெல்லாம் வந்து துயரத்தை அனுபவிக்கிறாங்க. அதுவும் வந்து குறிப்பா பீகார்ல பார்த்ததுலேயே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சின்ன 10க்கு 10 வீடா இருந்தாலும் பூசப்படாத சுவரா இருக்குது. பெரிய 3 மாடி கட்டி இருக்காங்க, அவங்களும் பூசப்படாத சுவரா இருக்குது. என்ன இது கணக்கு? சில வீடுகள் பூசி இருக்கிறாங்க, சில வீடு பூசல. அதுவும் அந்த வீடுல சாதாரண மக்கள்லாம் அந்த 10க்கு 10 ரூம்லயே பாதி ஆட்டுக்குட்டி உள்ள அதை வந்து கட்டி அதை தான் பாத்துக்கிறாங்க. அதுக்குள்ளேயே வந்து அவங்களும் தங்கி இருக்கிறாங்க. ஏன் பூசப்படாத வீடுகள்? இது என்ன சின்ன வீடும் அப்படி இருக்குது, பெரிய மாடி வீடும் அப்படி இருக்குது அப்படின்னு விசாரிச்சா அது ஒரு சாதிய பண்பாட்டின் தொடர்ச்சி காரணமாக இந்த வீடுகள் வந்து ஓபிசியில மிகவும் பின்தங்கிய பிரிவினரும் அதே போல எஸ்சி எஸ்டி மக்களும் இப்படிதான் வந்து அங்க இருக்கிறாங்க அப்படின்றத வந்து சொன்னாங்க. அதுவே நமக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. இவர் ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு மோசமான வாழ்க்கை நிலைமைன்னு வைங்களேன். இப்ப இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட தான் போய் இவர்கள் இந்த இருக்கா அது இருக்கா அப்படின்னு வந்து கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. இது மாதிரியான அயோக்கியத்தனங்கள்ல தொடர்ந்து வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. இல்லை, பொதுவாகவே சிஏஏ என்ஆர்சி அது வந்து முதல் அதோட குறி வந்து இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு சொல்லி அது கொண்டு வரப்பட்டப்போ அது பேசப்பட்டது. இப்போ இதையும் வந்து இஸ்லாமியர்கள் முதல் குறியா வைக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பல அரசியல் கட்சி தலைவர்கள். இந்த களத்துல அந்த ரிஃப்ளெக்ஷன் இருந்ததா? இந்த ப்ராசஸ்ல அந்த ரிஃப்ளெக்ஷன் தனி ட்ரீட்மெண்ட் இஸ்லாமியர்கள் இருந்ததா? அதான் நம்மள்கிட்டயே வந்து சொன்னாரு கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்டேட் கோஆர்டினேட்டரா இருந்த இவர் மீடியா பர்சன் பர்வேஷ். அவர் வந்து சொன்னாரு, போஜ்பூர்ல இவங்க கட்சி வந்து அந்த பிரச்சனையை டீல் பண்ணிட்டு இருக்குது. போஜ்பூர்ன்ற பகுதிகளில் அங்க இருக்கின்ற இஆர்ஓ எலக்ட்ரோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் வாக்காளர் பதிவு அலுவலர் அங்க இருக்கின்ற இஸ்லாமியர்களை நீங்க வந்து இந்தியர்கள் கிடையாது, நீங்க எல்லாம் பங்களாதேஷி அப்படின்னு இவரே வந்து டிக்ளேர் பண்ணி சொன்னது அங்க நடந்திருக்குது. அதற்கு பிறகு எதிர்ப்பு கிளம்பி இவங்கெல்லாம் வந்து போன ஆரம்பிச்ச உடனே பின்வாங்கி இருக்கிறார்கள். இப்படி வெளிப்படையாக இஸ்லாமியர்களை பங்களாதேசிகள் அப்படின்ற முத்திரை குத்தி இதுதான் இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்குது. திருவள்ளூர்ல இப்ப சமீபத்துல ஒரு இஸ்லாமியர்கள் நம்ம வந்து அங்க பீகார்ல இருந்தப்ப இங்க இஸ்லாமியர்களை வடமாநில தொழிலாளர்களை நீ எல்லாம் பங்களாதேசி அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கானுங்க. கண்டிப்பா சங்கிகள் அதற்கு பின்னாடி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்தியா முழுவதும் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ராணுவ வீரர் அவர் வந்து கார்கில் போர்ல வந்து ஈடுபட்டவர், அவரை வந்து பிடிச்சு அடிச்சு உனக்கு குடியுரிமை இருக்குதா நீ நிரூபிய அப்படின்னு குண்டர்கள், இந்துத்துவ குண்டர்கள், தேர்தல் ஆணையம் ஒருபுறம் களத்துல இதை செஞ்சிட்டு இருக்கிற மாதிரியே இந்துத்துவ குண்டர்களும் இதை களத்தில் இன்னொரு புறம் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இந்து ராஷ்டிராவை நோக்கி போற வேலையை தொடர்ந்து இவங்க எல்லாருமே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுல இஸ்லாமியர்கள், இந்துக்களே இவ்வளவு அச்சத்துல இருக்கிறப்ப இஸ்லாமியர்கள் நிலைமை என்னவா இருக்கும்? இந்த புல்வாரி ஷரீஃப் அப்படின்ற பகுதியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஏரியா, அந்த ஊர் பேர் வந்து மறந்துருச்சு, சம்திங் இஷன்பூரா சம்திங் இஷன்பூர்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவை ஒரு இஸ்லாமியர்கள் அதிக அளவு இருக்கிறதுனால அதை ஒரு குட்டி பாகிஸ்தான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவினுடைய டீச்சர், ஒரு வாலண்டியர், அவங்க என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறாங்க சம்மர் ட்ரஸ்ட்டில், அவங்க வந்து சொன்னாங்க, ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னங்க இப்படி வந்து குட்டி பாகிஸ்தான்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு இன்னொரு ஆக்டிவிஸ்ட்டு கேட்குறப்ப நீங்கள்
உத்தரப்பிரதேசத்தை ஒப்பிடுறப்ப இங்க இந்துக்களும் முஸ்லீம்களும் இணக்கமா தான் இருக்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்திலாம் ரொம்ப மோசம் அப்படின்னு இப்படி உத்தரப்பிரதேசத்தை ஒப்பிட்டு மகிழ்கின்ற நிலைமையில் தான் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை நிலைமை அங்க இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த இஸ்லாமியர்களுக்கு முழு அச்சம், பயம், பீதி வந்து இருக்குது. அவங்க வந்து அந்த அச்சத்திலையும் பயத்தையும் வந்து நம்மள்ட்ட வெளிப்படுத்துறாங்க. சிலர் ஆத்திரம் தாங்க முடியாம எங்கள்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் கேட்குற, மோடி வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து நிரூபிக்கிட்டோம், மோடியோட அம்மாவோட பர்த் சர்டிஃபிகேட்டை நீ கொண்டு வா, உங்க அம்மா சர்டிஃபிகேட்டை, அதை நாங்க பார்த்து நாங்க முடிவு பண்றோம் நீ இந்தியனா இல்லையா. இது என்ன மாரி பிரச்சனைன்றத அவங்க தான் இஸ்லாமியர்கள் தான் கொஞ்சம் அவேரா இருந்த மாதிரி. ஆமா, கொஞ்சம் அவேரா இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து பயங்கர அச்சுறுத்தல்ல வந்து இருக்கிறாங்க இல்லையா, தொடர்ச்சியான நடவடிக்கை. ஆமா, இந்துக்கள் வந்து ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் நம்ம வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி பலரும் வந்து நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் பாஜக முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் எதிரானதுன்னு. ஆனா ஃபீல்டுல அப்படி கிடையாது அப்படின்றது தெளிவா தெரிஞ்சுது. பல அந்த நம்ம போன அந்த ஏரியா முழுக்கவுமே பெண்கள் வந்து மொத்தமா கூடி நின்று, ஆண்கள் கூடி நின்று அவ்வளவு ஆதங்கத்தை, ஆத்திரத்தை, தங்களுடைய இயலாமையை, நம்ம வந்து இந்த நாட்டினுடைய இரண்டாந்தர குடிமக்களாக ஆக்கப்படுகிறோமோ அப்படின்ற அந்த கவலையை அவங்க வந்து வெளிப்படுத்தினாங்க. எல்லாருமே இந்துக்கள் என்ன நிலைமையோ அதே தான், அதை விட இன்னும் ஒருபடி கீழான நிலை அப்படின்னு வேணா சொல்லலாம். பொருளாதாரத்திலையும் இதுலையும் அந்த அளவுக்கு மோசமான நிலையில தான் வந்து இருந்தாங்க. இதுல என்ன அப்படின்னா, இவங்கள்ட்ட தொடர்ந்து இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சாஹிப், அந்த தோழர்கிட்ட பேசும் பொழுது, சாஹிப்பினுடைய தன்னார்வ நிறுவனம் அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல வந்து வேலை செய்யற மற்ற வாலண்டியர்ஸ், அவங்க ஃபீல்டுக்கு வந்து போறவங்க, அவங்க வந்து போயிட்டு வந்து அந்த ஸ்டோரியை வந்து அவர்கிட்ட சொல்லிருக்காங்க. என்னன்னா, இவ்வளவு டாக்குமெண்ட் வந்து கேட்குறீங்களே, இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு இந்த விஷயங்களை வந்து அந்த வாலண்டியர்ஸ் வந்து பேசியிருக்கிறாங்க பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட. ஏங்க இந்த மேட்டரை வந்து விடுங்க, இது இந்துக்களுக்கு கிடையாது, இது முஸ்லீம்களை மொத்தமாக எக்ஸ்க்ளூட் பண்ணணும், அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு பிஎல்ஓஸ் அவங்களே வெளிப்படையாக ஃபோனில், இப்போ நம்மள்ட்ட எப்படி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி, அதே போல் இவர்களிடம் நேரடியாக பேசி இருக்கிறார்கள் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். அப்ப இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத இந்த ஃபீல்டுலயே மக்கள் சொன்ன தரவுகளின் அடிப்படையில், இந்த பிஎல்ஓக்கள் கொடுத்த வாக்கு மூலம், அவர்கள் போன்ல நமக்கு சொன்ன விஷயங்கள் அடிப்படையிலேயே இது மிகவும் வீக்கர் செக்ஷனாக இருக்கக்கூடிய, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், மைனாரிட்டிஸ், எஸ்சி/எஸ்டி மக்களை குறிவைத்து நடத்தப்படுகின்ற ஒரு மாபெரும் தாக்குதல் அப்படின்றது மிக தெளிவா புரியுது. களத்துல நிலைமை, யாராலையும் இந்த ஃபார்ம் எல்லாம் கொடுக்க முடியாது, யாருக்கிட்டையும் போய் சேரல, யாருக்கு இது என்னன்னே தெரியல அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்போது, தேர்தல் ஆணையம் வந்து 91% மேல நான் வந்து ஓட்டர்ஸை வந்து கவர் பண்ணிட்டோம், அதுல வந்து 63 லட்சம் சில்லற பேரை வந்து நாங்க அந்த ஓட்டரோட உரிமத்தை வந்து ரத்து பண்ணியிருக்கிறோம். அதுக்கு சில கேட்டகரிலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, டபுள் என்ட்ரி, இறந்துட்டாங்க, இப்படி பல கேட்டகரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த டேட்டாவை வந்து எப்படி எடுத்துக்கிறது? இப்போ இந்த 26ஆம் தேதி ஒரு ஃபைனல், அதாவது ஒரு நம்பரை வந்து கொடுத்துருக்குறாங்க தேர்தல் ஆணையம். அந்த நம்பர்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, 65 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து 65 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறாங்க. அதுல 22 லட்சம் பேர் இறந்து விட்டார்கள், 7 லட்சம் பேர் வந்து டூப்ளிகேட்டு, 35 லட்சம் பேர் வந்து மைக்ரேட் ஆகிருக்கலாம், இல்ல அவங்க அன்ட்ரேசபிள், அவங்கள வந்து எங்களால கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு 35 லட்சம் பேர், ஒரு 1 லட்சம் பேர் வந்து அவங்க என்ன கேட்டகரின்னு வந்து எங்களுக்கு தெரியல அப்படின்னு மொத்தம் ஒரு 65 லட்சம் பேரை, வாக்காளர்களை இந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். இப்ப அத ராஜ்தீப் சர்தேசாய் ஒரு ஆவரேஜ் பண்ணி வந்து சொல்றாரு, ஒவ்வொரு தொகுதிக்கும் 243 தொகுதிக்கும் இந்த 65 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கின அடிப்படையில ஒரு ஆவரேஜை போட்டு பார்த்தா ஒவ்வொரு தொகுதிக்கும் 26,000 வாக்குகளை நீக்கி இருக்கிறார்கள். இந்த 26,000ன்றது மிகப்பெரிய நம்பர். அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து 10,000த்திற்கும் கீழே பல தொகுதிகளில், 5,000த்திற்கும் கீழே பல தொகுதிகளில் வந்து வெற்றி பெறுறாங்க. ஆனால் பீகாரோட 2020 எலெக்ஷன் டேட்டாவை பார்த்தீங்கன்னா இந்த தின் மார்ஜன் வந்து எவ்வளவு நடந்திருக்குது அப்படின்னு தோணும். இதுல ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி, மகாபந்தன் கூட்டணி, என்டிஏ கூட்டணி, நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி, இவங்க 2 பேரும் வந்து போட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல 110 சீட்டு, அதுல ஆர்ஜேடி 75, காங்கிரஸ் 19, லெப்ட் பார்ட்டி எம்எல் வந்து 12 சீட்டு, சிபிஐ 2, சிபிஎம் 2ன்னு மொத்தம் 110 சீட்டுகளை இந்த கூட்டணி வெற்றி பெறுகிறார்கள். என்டிஏ கூட்டணி, நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி, பாஜக 74 சீட்டு, ஜேடியு 43 சீட்டு, அதர்ஸ் ஒரு 8 சீட்டு, கிட்டத்தட்ட ஒரு
25 சீட்டுகளை இந்த என்டிஏ கூட்டணி வந்து ஜெயிக்கிறாங்க. இதுதான் தேர்தல் ரிசல்ட். இந்த தேர்தல் ரிசல்ட்ல 165 தொகுதிகளில் வெற்றி தோல்வி வெறும் தின் மார்ஜின்ல வந்து தீர்மானிக்கப்படுது. உதாரணத்துக்கு சில தொகுதிகளை வந்து சொல்றேன். ஹில்சா அப்படின்ற தொகுதி, அதுல வந்து ஆர்ஜேடிய நிதிஷ்குமார் கட்சி வேட்பாளர் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. எத்தனை வாக்குகள்னா வெறும் 12 வாக்கு வித்தியாசத்துல. பர்சா அப்படின்ற சட்டமன்ற தொகுதியில் ஆர்ஜேடி லல்லு பிரசாத் யாதவ் கட்சி வந்து ஜெயிச்சிருக்குது, ஜனதா தளத்தை வீழ்த்தி வெறும் 49 வாக்குகள் வித்தியாசத்தில். ஹாஜிப்பூர்ல வந்து ஆர்ஜேடி வேட்பாளரை தோற்கடித்து பிஜேபி வேட்பாளர் 2990 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்கிறார். இப்படி 160 தொகுதிகள் வெறும் 5000, அது இப்படி வெறும் குறைவான மார்ஜின்ல வெற்றி தோல்வி வந்து தீர்மானிச்சிருக்கிறாங்க. இதுல 90க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஆர்ஜேடி தின் மார்ஜின்ல ஆர்ஜேடி இந்த கூட்டணி வந்து தோல்வியை தழுவி இருக்கிறது. அப்ப வெறும் 49, 15, 2000 இதுக்கே வந்து தோல்வி அப்படின்னா 25,000, 26,000 வாக்குகளை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் நீக்கும் பொழுது என்ன ஆகுன்னு பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்கா இந்த வெற்றி அப்படின்றது இவர்களுக்கு கிடைச்சிரும். ஆல்ரெடி இவங்க கோல்மால் பண்ணி தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்றதான் பீகார்ல வந்து குற்றச்சாட்டு, மகாராஷ்டிராவில் அதான் குற்றச்சாட்டு, பல இடங்கள்ல அதான் குற்றச்சாட்டு. இப்ப இதுதான் வந்து குற்றச்சாட்டா இருக்குது. அப்ப ஏற்கனவே கோல்மால் தான் நடந்திருக்குது. கோல்மால் நடந்ததுல இருந்து ஒரு 65 லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கி இருக்கிறாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஒரு பாஜகவுக்கு குறிவைத்து அவங்களுக்கு ஆதரவான நடவடிக்கை அப்படின்றது தெளிவா தெரியுது. இதுல என்னன்னா இந்த சம்மரி ரிவிஷன் அப்படின்றத ஆண்டுக்கு ஒரு முறை பண்ணுவாங்கல்ல, அந்த சம்மரி ரிவிஷன் அடிப்படையில் 2024ல 4 லட்சம் பேர் இறந்து விட்டார்கள் அப்படின்னு 4 லட்சம் பேரை நீக்கிட்டு புதிய வாக்காளர்கள்னு ஒரு 12 லட்சம் பேரை தேர்தல் ஆணையம் வந்து சேர்த்திருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆண்டுல 4 லட்சம் பேர் செத்துட்டாங்க அப்படின்றதான் இவங்க கொடுத்த டேட்டா. ஆனா அதற்கு பிறகு இந்த 6 மாதம் இருக்குது இல்ல, இந்த எஸ்ஐஆர் ஜனவரியிலிருந்து இந்த எஸ்ஐஆர் நடந்து முடிந்திருக்கிற இந்த ஜூலை இது வரைக்கும் 22 லட்சம் பேர் வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து எப்படி உண்மை? எதன் அடிப்படையில ஒரு ஆண்டுக்கு 4 லட்சம்னு வந்து சம்மரி ரிவிஷன்ல தெரிஞ்சது, எப்படி எஸ்ஐஆர்ல 22 லட்சமா மாறுறாங்க? இப்ப இந்த வேறுபாடு, ஒரு ஆண்டில் 4 லட்சம் பேர் சாவாங்க, 6 மாசத்துல 22 லட்சம் பேர் வந்து 2025ல செத்துருக்கிறாங்கன்னா ஒரு 1000 மடங்கு, ஒரு 100 மடங்கு கொரோனா வந்து அஃபெக்ட் ஆகி அப்படி ஏதாவது மாஸ் மர்டர்ஸ் வந்து நடந்திருந்தாலோ செத்திருந்தாலோ தான் அது நடந்திருக்கும். 60 லட்சம் பேரை கொல்ல முடியும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த டேட்டா இருக்குதுல்ல, இது எவ்வளவு அயோக்கியத்தனமான பொய்யான டேட்டா. இப்பதான் தேர்தல் ஆணையம் வந்து சொன்னீங்களே ஃபாரின் இல்லீகல் இம்மைக்ரன்ட்ஸ்னு, இந்த லிஸ்ட்ல அப்படி எதுவுமே நீங்க கொடுக்கல. நீங்க 1 லட்சம் பேர் 22 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க, 35 லட்சம் பேர் வந்து அன்ட்ரேசபிள் இப்படி எல்லாம் சொல்றீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல இல்லீகல் இம்மைக்ரன்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி. இந்த இல்லீகல் இம்மைக்ரன்ட்ஸ் பத்தி ஜூலை 10, 2019 ரவிசங்கர் பிரசாத் சட்டத்துறை அமைச்சரா இருந்தப்ப அவர் கொடுத்த தகவல். அதாவது 2016, 17, 19 இந்த ஆண்டுகளில் ஃபாரினர்ஸ் ஊடுருவிட்டாங்க அப்படின்னு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஆனா 2018 ஒரே ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், குஜராத் இந்த 3 மாநிலங்கள்ல இருந்தும் தலா ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் வந்து வந்துச்சு. அதன் அடிப்படையில் எலக்ட்ரோரல் ஆஃபீஸர் வந்து போனாரு, எலக்ட்ரோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் வந்து போனாரு, போய் அவர் வந்து அவங்கள வந்து கிராஸ் செக் பண்ணாரு, அவங்களோட குடியுரிமை இருக்கா இல்லையான்னு கிராஸ் செக் பண்ணி அவங்கள வந்து செக் பண்ணாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. 2019 கொடுத்த டேட்டா எவ்வளவு? வெறும் 3 கேஸ், 16, 17, 18, 19. இதுல 2018ல மட்டும்தான் ஒரு 3 கேஸ் வந்து ஒரு சில மாநிலங்களில் பதிவாகி இருக்கிறது. வேற எந்த இடத்துலயுமே கேஸே பதிவாகல. ஒரு இடத்துல வெளிநாட்டுக்காரன் வந்தான்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்களே வந்து சஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அவங்களே போய் புகார் கொடுப்பாங்க. இது இயல்பா நடக்கிறது தான். இது என்ன மறைஞ்சு வாழ்ந்துட முடியுமா என்ன? இன்னொரு நாட்டுல இருந்து வந்து இங்க ரூமுக்குள்ளேயே வந்து இதெல்லாம் படத்துல வேணா எடுக்கலாம். இப்ப வெறும் கம்ப்ளைண்டே கிடையாது. ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்ற பிரச்சாரமே என்னன்னா இவர்களை இஸ்லாமியர்களையும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலையில் உள்ள மக்களையும் குறிவைப்பதற்காகத்தான் இந்த ப்ராசஸ் அப்படின்றத அவர்கள் கொடுத்த டேட்டாவே தெளிவா சொல்லுது. ஃபீல்டுல பார்த்த வரைக்குமே இவங்க ஒரு பாதிக்கு பாதி கூட வந்து இந்த ப்ராசஸ் வந்து செய்யாம 91% முடிஞ்சிருச்சு. அதுல வந்து 65 லட்சம் பேர் வந்து போலி வாக்காளர்கள்
இறந்தவர்கள் அவங்கள எல்லாரையும் நாங்கள் வந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்றது இது ஒரு ஃபேக்கான டேட்டா தான். இதுல எந்த ஒரு உண்மையுமே கிடையாது. இப்ப தேர்தல் ஆணையம் இதுக்கு பிறகு அரங்கேற்றப்பட போகிற கொடூரங்களை நினைத்தாதான் வந்து மிகவும் அச்சமா இருக்குது. பீகார் மக்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பயமாவும் அச்சமாவும் இருக்குது. வெறுமனே இந்த ப்ராசஸ் இங்க மட்டும் நடக்க போறதில்ல, இது இந்தியா முழுவதும் நடக்க போகிறது. அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் தேர்தல் இருக்கு. தமிழ்நாட்டிலும் இந்த ப்ராசஸை இவர்கள் வந்து நடத்த போகிறார்கள். பல இடங்கள்ல இதை நடத்த போறோம் இந்தியா முழுக்க அப்படின்றத தேர்தல் ஆணையம் ஓப்பனா டிக்ளேர் பண்ணியிருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த ப்ராசஸுக்கு எதிராக இதை நிப்பாட்டணும், எஸ்ஐஆர்ன்ற ப்ராசஸை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ரிட் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. கோர்ட்ல இந்த கேஸ் வந்து எப்படி நடக்குது, கோர்ட் வந்து இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கோர்ட் வந்து பாபர் மசூதி இடிப்பிற்கு என்ன செய்ததோ, மற்ற எல்லா விவகாரத்திற்கும் வந்து என்ன செய்ததோ அதே வேலையை தான் இந்த ப்ராசஸ்லையும் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ கோர்ட் வந்து இது வந்து குடியுரிமையை வந்து செக் பண்ற நீங்க இந்த ஃபார்ம் வந்து பிஎல்ஓ கொடுக்குற ஃபார்ம் தெளிவா இருக்குது, முனிசிபாலிட்டி கொடுக்குற ஃபார்மும் தெளிவா இருக்குது. இதை கேட்கறதுக்கான அதிகாரம் உனக்கு கிடையாது. அதாவது இவங்க லிஸ்ட்ல இருக்கிற 7 கோடி பேரும் இப்ப பீகார்ல இருக்கிற எல்லா வாக்காளர்களும் நிரூபிக்கணும் நான் வந்து இந்தியன் தான் அப்படின்னு வந்து நிரூபிக்கணும். இப்ப இதை கேட்பதற்கான அதிகாரம் உள்துறைக்கு இருக்குது. எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த அதிகாரமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அதிகாரமே இல்லை, இதை நீ எப்படி செய்யலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் வந்து கேட்டிருந்தா நியாயமானது. நீதிபதிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் இதுல நீங்க ஓட்டர் ஐடியை சேர்த்துக்கலாமே, ரேஷன் கார்டை சேர்த்துக்கலாமே, ஆதார் கார்டை சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் 2 தடவை சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. 2 தடவை சொன்ன பிறகும் அதை ஒரு பொருட்டா கூட எடுத்துக்க தயாரா இல்லை தேர்தல் ஆணையம். இப்போ கடந்த முறையும் வலியுறுத்தி இருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடியும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஏதாவது மாத்தி இருக்கிறாங்களா? இல்ல இந்த ஃபார்ம்ல வந்து ரேஷன் கார்டு ஆட் பண்றோம், ஓட்டர் ஐடி ஆட் பண்றோம், முடியாது ஆமா முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது மீண்டும் 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 அவங்கள வந்து இப்படிதான் கோர்ட் வந்து கையாளுதே ஒழிய இதை கேட்கறதுக்கான ரைட்டே உனக்கு கிடையாது அப்படின்ற அந்த புள்ளியை நீதிமன்றம் வந்து தொடவும் பேசவும் இல்லை. பெட்டிஷனர்ஸ்லாம் வந்து அது அரசியலமைப்புடைய சட்டம் இந்த பிரிவுகள்லாம் இது வந்து எதிராக இருக்குதுன்றது தெளிவா அடிப்படை உரிமைகளே வந்து இது எதிராக இருக்குது. அதை எல்லாத்தையுமே சொல்லிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு ஒரு ஸ்டே கொடுக்காம வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடுவதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனா மாஸ் எக்ஸ்க்ளூஷன் வந்து இருக்கக்கூடாது, நீங்க எல்லாரையும் வந்து சேர்த்துக்கணும், இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். அதாவது ஆர்டர்ல வந்து எந்த தடையும் கொடுக்கறது இல்லை, ஆனா வந்து வாயுவலியா அப்சர்வேஷன்ல வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறது. அப்ப கோர்ட்டு தான் சொல்லுது தேர்தல் ஆணையம் செய்யல அப்படின்ற போல இதை நீங்க ஆர்டர்லயே கொடுங்க. மக்கள் வந்து அப்பட்டமா இப்ப அபிடவிட் போட்ட எல்லாருமே பியூசிஎல் சர்ஃப்ராசுதீன் போட்டிருக்கிறாரு, மகுவா மொய்த்ரா, பல கட்சிகள் வந்து போட்டிருக்கிறாங்க. அப்புறம் இந்த இவர் யோகேந்திர யாதவ் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஏடிஆர் அந்த அமைப்பு வந்து போட்டிருக்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாரும் டேட்டாவோட இந்த 250 பேர் இந்த குறை கேட்பு கூட்டம் நடத்துனாங்கன்னு சொன்னோம்ல, அதை மொத்தமா டாக்குமெண்ட் பண்ணி அபிடவிட்ல வந்து சேர்த்திருக்கிறாங்க. அப்ப இந்த ஃபீல்டு டேட்டாவையும் வந்து அதோட வந்து அட்டாச் பண்ணிருக்கிறாங்க. சர்ஃப்ராசுதீன் அவரே வந்து பல கேசஸை வந்து இன்னாரு இந்த பகுதியில் இருக்கிறாருன்னு குறிப்பிட்டு அத்தனை பேரை குறிப்பிட்டு இவ்வளவு பிரச்சனையை சொல்லிருக்கிறாங்க. இந்த பிஎல்ஓ வந்து 3 நாள் தான் ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிஎல்ஓலாம் யாருன்னா டீச்சர்ஸு, அங்கன்வாடி இங்கெல்லாம் ஒர்க் பண்றவங்க, இவங்க தான் பிஎல்ஓவா போறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து முறையான பயிற்சி இல்லை. இதை டிஜிட்டல் ஹேண்டில் பண்ற டெக்னாலஜியும் தெரிஞ்சிருக்கணும். இந்த பிஎல்ஓவோட பேசிக் குவாலிஃபிகேஷனே என்ன அப்படின்னா 10ஆவதா இருக்குது. 10ஆவது படிச்ச எத்தனை அதிகாரிகளுக்கு வந்து இது தெரிய போகுது? டிஜிட்டல்லே ஹேண்டில் பண்ண தெரியணும், மேனுவலாவும் வந்து பண்ண தெரியணும் அப்படின்னு இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. அப்ப இந்த ப்ராசஸ் அடிப்படையிலேயே ஒரு சட்டவிரோத நடவடிக்கை, தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரத்திற்கு உட்படாத ஒரு நடவடிக்கை. அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் இதை செய்யும் பொழுது அதை உச்சநீதிமன்றம் தடை செய்திருக்க வேண்டும். ஆனால் உச்சநீதிமன்றம் தடை செய்யாம ஒரு அப்சர்வேஷன்ல தான் இதெல்லாம் சொல்றாங்க. இப்ப உச்சநீதிமன்றமும் இதற்கு துணை போகிறதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு அச்சமும் வந்து நமக்கு எழுது. ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. ஆனா உச்சநீதிமன்றம் இன்னும் இந்த விஷயத்துல பொறுமை காத்து மாசா நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணீங்கன்னா நாங்க வந்து தலையிட வேண்டி வரும் அப்படின்னு இன்னும் வந்து வெயிட் பண்றது அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வழக்கு மட்டும் கிடையாது, ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்துல தூங்கிட்டு இருக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 543 தொகுதிகளில் 370க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு. அதிலேயே வந்து ஒரு கோல்மால் நடந்து
அந்த லிஸ்ட்டு ஈஸியாக வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா அந்த லிஸ்ட்டை எல்லாரும் அக்சஸ் பண்ணி தேர்தல் ஆணையத்திலிருந்து கண்டுபிடிச்சி செய்தி போடுறாங்கன்னு அந்த பட்டியலை உடனடியாக தேர்தல் ஆணையம் நீக்கி அப்பட்டமா ஒரு 2019 தேர்தலையே மோசடி செய்துதான் பாஜக வந்து ஜெயித்தது. அது தொடர்பான கேஸ் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அதற்கு பிறகு 2024 அந்த வழக்கு, அதுல 543 தொகுதிகளில் 538 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் கூடுதலாவோ குறைவாவோ இருக்குது. எவ்வளவு பெரிய நம்பர்! இது குறித்தும் உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தேர்தல் பாண்டுகள் மூலமா பணத்தை வசூல் பண்ணதை சட்டவிரோதம்னு அறிவிச்சிங்களே, அது சம்பந்தமா அதுல குவிட் புரோக்கோ இருக்குது, அதனால இடி வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. அந்த வழக்கை தள்ளுபடியே பண்ணாங்க. ரெண்டாவது, இந்த பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணமா இருக்கிறவர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். அவருடைய பின்னணி என்ன? அவர் எதுக்கு அவசரமாக ஒரு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வராங்க? அதாவது அருண் கோயல் அப்படின்ற ஒரு அதிகாரியை கொண்டு வந்து ஒரே நாளில், அவர் வந்து நாளைக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போறாருன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே அவரை விஆர்எஸ் வாங்கிட்டு வர சொல்லி அவரை தேர்தல் ஆணையராக நியமிக்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்து நடந்துச்சுன்னு தெரியல. இல்லை ஒருவேளை இது போல இப்போ தன்கர் வந்து திடீர்னு ராஜினாமா பண்ணார்ல, நல்லாவே இருந்தார், ஆனால் திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ராஜினாமா பண்ண மாதிரி அருண் கோயல் திடீர்னு எனக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ராஜினாமா செய்தார். அதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு அப்பொழுது பல்வேறு கேள்விகள் வந்து எழுந்தது. அதற்கு காரணம் இது போன்ற தில்லுமுள்ளு. அவரும் ஒரு பாஜக ஆதரவு அதிகாரி தான், ஆனாலும் அவராலேயே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கான நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையத்தில் இருந்திருக்கின்றனவா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது. அதற்கு பிறகுதான் வந்து ஞானேஸ்வர் குமார் வந்து கொண்டு வரப்படுகிறார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக. இந்த ஞானேஷ்குமார் வந்து உத்தரப்பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டவர். அவர் ஏற்கனவே பாதுகாப்பு துறையில் பணியாற்றி இருக்கிறார். அதன் பிறகு அமித்ஷாவின் கீழ் உள்ள உள்துறையிலும் கூட்டுறவுத்துறையிலும் அவர் வந்து கூடுதல் செயலாளராக பணியாற்றி இருக்கிறார். அவருடைய முக்கியமான பங்களிப்பு என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 370 காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து வழங்குகின்ற அந்த 370வது பிரிவை ரத்து செய்வதற்கான வேலையில் மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறார். அது மட்டுமின்றி ராமர் கோயில், பாபர் மசூதி இடித்த இடத்தில் ராமர் கோயில் கட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகு அந்த அறக்கட்டளை, ராம ஜென்மபூமி அந்த அறக்கட்டளையை வந்து உருவாக்கி அதன் மூலமாக இந்த ராமர் கோயில் கட்டுகின்ற பணியை அவர் தான் வந்து மேற்பார்வையிட்டிருக்கிறாரு. அப்போ முழுக்க ஒரு பாஜகவிற்கு ஏற்ற, சங்கிகளுக்கு ஏற்ற ஒரு மிகப்பெரிய சங்கி தான் இந்த தேர்தல் ஆணையர். இப்போ அவருக்காகத்தான் பாஜக வந்து ஒரு வேலையை, முக்கியமான வேலையை செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் KM ஜோசப் தலைமையிலான அமர்வு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இந்த 3 பேர் கொண்ட குழு தான் யார் தேர்தல் ஆணையர். அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் 3 பேர் கொண்ட பாடி. தலைமை தேர்தல் ஆணையர், அவர் கூட 2 தேர்தல் ஆணையர்கள். அப்ப பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இந்த 3 பேர் கொண்ட குழுனா இது வந்து ஒரு பேலன்ஸான குழுவா இருக்கும். அதுல மோடிக்கு தனி மெஜாரிட்டி இல்லை, எதிர்கட்சிக்கும் தனி மெஜாரிட்டி இல்லை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவரும் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறதுனால ஒரு மாடரேட்டான ஒரு தேர்தல் ஆணையர் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எல்லாரும் வந்து கருதுனாங்க அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில். ஆனா அதை உடனடியாக மோடி அரசு மாற்றி இந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024க்கான நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்புகள் வெளியிடுவதற்கு முன்னதாக, அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறதுக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் செய்கிறாங்க. என்னன்னா, உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மாற்றுவதற்காக பிரதமரால் முன்மொழியப்படுகின்ற அமைச்சர், கேபினெட் அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், அப்படி இதுல மெஜாரிட்டியா பாஜக, பிரதமர் மோடி முடிவு செய்யறதா அப்படின்ற மாதிரி இந்த குழுவை மாற்றி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இதிலிருந்து நீக்கி அவர்கள் வந்து ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து, அந்த திருத்தத்தின் மூலமாகத்தான் ஞானேஸ்வர் குமாரை வந்து பதவிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அவரை கொண்டு வந்ததற்கான நோக்கம் மிக தெளிவா இருக்குது. தேர்தலை 2029 நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாவதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் வந்து தேர்தல் ஆணையராக இருக்க போறாரு. இந்த ஆண்டு பீகார் எலெக்ஷன் அவர் தான் நடத்த போறாரு. அடுத்து தமிழ்நாடு எலெக்ஷன், வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன், மேற்கு வங்க தேர்தல், கேரளா எலெக்ஷன், இப்படி
2029 வரைக்கும் இருக்கிற அனைத்து தேர்தல்களையும் இந்த ஞானேஸ்வர் குமார் தான் வந்து நடத்த போறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் ஆணையர்களை விட, அவர்கள் காலத்தில் எழுந்த குற்றச்சாட்டுகளை விட இவர் காலத்துல அதிக அளவிலான குற்றச்சாட்டுகள் வந்து எழ ஆரம்பிச்சிருக்குது. வெளிப்படையான மோசடிகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ அந்த வகையில இதுவரைக்கும் இருந்த இந்திய தேர்தல் ஆணையர்களே மிக மோசமான ஒரு தேர்தல் ஆணையரா அதிகார வர்க்கத்தின் ஒன்றிய பாஜக அரசின் ஒரு கைப்பாவையாக இருந்து இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் பாஜகவுக்காக செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு ஞானேஸ்வர் குமார். அப்போ இந்த எஸ்ஐஆர்ன்ற ப்ராசஸ் வந்து குடியுரிமையை பரிசோதிக்கிறது அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்குது. அப்போ இதுக்கு அடுத்த கட்ட என்ன ஆகும்? இதுல விடுபடுறவங்களோட நிலைமை என்ன ஆகும்? ஏற்கனவே என்ஆர்சி நடத்தினவங்க அதில் விடுபடுறவங்க வந்து டிடென்ஷன் கேம்புக்கு அனுப்பப்பட்டாங்க. அப்படி எதனா செய்யப்படுமா? இல்லை இது அடுத்த கட்டமா இது எங்க நவரப்போகுது? இப்போ டிடென்ஷன் கேம்புக்கு அனுப்புவாங்களான்னு கேட்குறீங்க. அசாம்ல டிடென்ஷன் கேம்ப் வந்து இருக்குது. அங்க மக்கள் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குடியுரிமை வந்து பறிக்கப்பட்டிருக்குது. அதே போல இது வந்து என்னன்னா, இந்த இன்டென்சிவ்ன்ற பேர்ல இந்த ப்ராசஸ் தான் பண்றாங்க. குடியுரிமையை பரிசோதிக்கிற ப்ராசஸ் தான் பண்றாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடிச்சாங்கன்னா அடுத்த கட்டமாக இந்த டேட்டாவை வச்சு அதை செய்வதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. ஈஸியா செஞ்சிடலாம். ஆமா, ஈஸியா வந்து செஞ்சிடலாம். டேட்டா இருக்குது, இது ஆல்ரெடி நாங்க வந்து செக் பண்ணியாச்சு, டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த டேட்டா படி நாங்க வந்து நடவடிக்கை எடுக்க போறோம். இன்னொரு முறை நாங்க இந்த ப்ராசஸ் வந்து பண்ண போறது இல்லை அப்படின்னு எளிமையாக அமல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இது வழங்குது. வெளிப்படையாக குடியுரிமை திருத்த சட்டம் என்ஆர்சி அப்படின்னு அமல்படுத்தினால் கடுமையான எதிர்ப்பு. கொரோனா வரலன்னா மிகப்பெரிய அளவுல அந்த போராட்டம் நீடிச்சிட்டு இருந்திருக்கும். ஏன்னா ஒரு புறம் வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து வீதியில போராடிட்டு இருக்கிறாங்க, ஜனநாயக சக்திகள் அவர்களோடு இருந்தார்கள். இன்னொரு புறம் களத்தில் அதே போல சங்கி கும்பல் துப்பாக்கியோடு வந்து அவர்களை சுட்டுக் கொள்வது, இப்படியெல்லாம் நடந்தும் அந்த உறுதியான போராட்டத்தை, பின்வாங்காத போராட்டத்தை இஸ்லாமிய மக்கள் வந்து ஒரு வீரம் செறிந்த போராட்டத்தை வந்து நடத்தினாங்க. இப்ப அப்படி செய்தால் இப்படி பிரச்சனை வரும் அப்படின்றதுனால ஏற்கனவே இருந்த பலமும் பாஜகவுக்கு இல்லை. பாஜக அந்த களவுல தான் இருந்தாங்க. 2024 ஜெயிக்க போறோம், 2025 RSS ஓட நூற்றாண்டு, இந்த நாட்டை ஒரு இந்து ராஷ்டிராவாக மாற்றுவது. வெளிப்படையாக கிட்டத்தட்ட பீகார்ல நம்ம பார்த்தது என்ன, அது இந்து ராஷ்டிரா. ஆனா இதுவே இணக்கமானதுங்க. யூபி இதோட மோசங்கன்றாங்க. அப்ப அது எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா அங்கெல்லாம் வாழவே முடியாது. அப்படி ஒரு நிலைமை இருக்குது. இப்ப 2024 எலெக்ஷனை வந்து அது அவங்களுக்கு சாத்தியப்படுத்தல. ஏன்னா எல்லா இடங்களையும் பிரச்சாரமே பண்ணாங்கல்ல. எம்பிக்களா இருந்தவங்களே 400 கிடைச்சதுன்னா அரசியல் சட்டத்தை மாத்த போறோம் அப்படின்னு தான் பிரச்சாரமே பல இடங்களில் செய்தார்கள். ஆனால் அதை மக்கள் வந்து அடக்கி அந்த கொட்டத்தை வந்து ஒடுக்கினார்கள். அதுலயும் இந்த நம்பருமே கோல்மால் பண்ணி தான் வாங்கினது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப அவர்கள் இதை நேரடியாக செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்தில் இந்த சிஏஏ தொடர்பான வழக்கு வந்து நிலுவையில இருக்குது. அதை நடைமுறைப்படுத்த விதிகளை உருவாக்கினார்கள். அந்த விதிகளுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. இப்ப அந்த வழக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து நிலுவையில் இருக்குது. அப்ப இவர்கள் இந்த எந்த வழியிலும் செய்ய முடியாத சூழலில் இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா இதை செய்யறாங்க. அண்ணல் அம்பேத்கரும் ஜனநாயக சக்திகளும் போராடி தான் வாக்குரிமை வந்து எல்லோருக்கும் இந்தியாவில் வந்து கிடைச்சது. அதுக்கு முன்னாடிலாம் எல்லாருக்கும் வாக்குரிமை கிடையாது. பணக்காரர்கள், உயர் ஜாதிக்காரர்கள், பார்ப்பனர்கள், பனியாக்கள், BA MA டிகிரி அந்த காலத்துல வந்து படிச்சவங்க, சொத்து நிறைந்தவர்கள், இவர்களுக்கு மட்டும்தான் அன்றைக்கு வந்து வாக்குரிமை இருந்துச்சு. எல்லா மக்களுக்கும் வாக்குரிமை கிடையாது. ஆனா பிரிட்டிஷ் பீரியட்லயே எங்க நீதி கட்சி ஆட்சியில் இங்க வந்து எல்லாருக்குமான வாக்குரிமையை கொடுத்தாங்க. பெண்களுக்கான வாக்குரிமை தமிழ்நாட்டுல வந்து நீதி கட்சி வந்து கொடுத்துச்சு. அப்ப இதில் ஒரு மாபெரும் மாற்றத்தை செய்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் செய்த ஒரு மாபெரும் ஒரு விஷயங்கள்ல ஒரு விஷயம் என்னன்னா, 1 man 1 vote 1 value, ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதை உடைத்து நொறுக்க வேண்டும். இந்து ராஷ்டிராவுக்கு எது தடையா இருக்கும், இதுதான் தடையா இருக்க போகுது. அப்ப இதை நொறுக்கி எறிய வேண்டும். 2024 கொடுத்த இவ்வளவு கோல்மால் பண்ணியே தோத்து போனாங்கன்றதான் 2024 கொடுத்த அனுபவம். அப்ப அதை இன்னும் வெளிப்படையாக சட்டப்பூர்வமாக எப்படி செய்வது அப்படின்றதுக்கு தான் இந்த மெத்தடு. இப்ப இதன் மூலமாக புதிதா நமக்கு கிடைச்சிருக்குது இல்ல வாக்களிக்கின்ற உரிமை, நம்ம யார் ஆள வேண்டும் அல்லது நாமே ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது இல்ல. இப்ப இதில் கை வைத்து சமூகத்தில் உனக்கு என்ன இடம், சூத்திரனுக்கு இதுதான் இடம், பஞ்சமனுக்கு இதுதான் இடம், முஸ்லீமுக்கு இவர்கள் இருவரை விட அடுத்த நிலையில் கடைசி நிலையில் உங்களுக்கான இடம் அப்படின்னு இதுதான் இவர்களுடைய மைண்ட் செட். அதுக்காக தான் இந்த வேலையை வந்து
இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். இதுல இரண்டாம் தர குடிமக்களாக எந்த உரிமையும் வாக்குரிமையும் இல்லாமல், குடியுரிமை இல்லாமல், எந்த உரிமையும் இல்லாமல் மாறப்போவது இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது. அன்பிற்குரிய நண்பர்கள் அதை தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்துக்கள் இதில் பாதிக்கப்படுகிறார்கள். பெரும்பாலும் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த பிரிவில் இருக்கின்ற மக்கள் மிக பெரும் அளவில் அவர்களும் இதில் பாதிக்கப்பட போகிறார்கள். அப்ப ஏற்கனவே ஒரு சோசியல் ஆர்டர் இருந்துச்சுல்ல 2000 ஆண்டுகளாக, அந்த சோசியல் ஆர்டர்ல ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை கவுண்டர் பண்ணி ஒரு எதிர்ப்புரட்சி, ஆனால் அம்பேத்கர் செய்த மாற்றங்களுக்கு, புரட்சிகர நடவடிக்கைகளுக்கு எதிரான ஒரு எதிர்ப்புரட்சியை இவர்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ் செய்யறாங்க. இதை செய்து முடிப்பதன் வாயிலாக அவர்கள் முழுவதுமா இப்ப இந்த ப்ராசஸை இந்தியா முழுக்க செஞ்சா இந்தியா முழுக்க பாஜக ஆட்சியில் வந்துடும். எளிமையா இந்த நாடை ஒரு அதிபர் ஆட்சி முறைக்கோ இல்ல இவர்கள் நினைக்கிற எந்த ஒரு எல்லைக்கும் இதை எடுத்துட்டு போக முடியும். இப்பொழுதே நீதிமன்றங்கள் எல்லா அமைப்புகளையும், சிபிஐ, இடி, ஐடி, தேர்தல் ஆணையம் எல்லாவற்றையுமே இப்ப கண்டிப்பாக இந்த வாக்குரிமையை பறிப்பது, குடியுரிமையை பறிப்பது, எப்படியாவது தமிழ்நாட்டையும் அடிபணிய வைத்திட வேண்டும், குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்றதுக்காக இதை செய்வார்கள். இது பீகார்ல நடக்குது அப்படின்னு நம்ம வேடிக்கை பார்த்தோம்னா அடுத்த வருஷம் நமக்கு இது நடக்க போகுது. அதிக டைம்லாம் தர மாட்டான். இன்னைக்கு அறிவிப்பான், ஒரு மாசத்துக்குள்ள உன் குடியுரிமையை நிரூபி. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனன்னு பாருங்களேன். 7 கோடி அங்க இருக்கிற மக்கள் எல்லார்ட்டையும் 8 கோடி வாக்காளர்களையும் போய் கேட்கிறான், உன் குடியுரிமையை நிரூபி அப்படின்னு. இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னா, யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாதான் போய் குடியுரிமையை செக் பண்ணி ஓட்டர் ஐடியில இருக்கணுமா கூடாதான்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனா இப்ப என்னன்னா, நீ இந்த 7 கோடி 8 கோடி பேரும் நிரூபி, அதுல நான் சொல்றேன் யாருக்கு குடியுரிமை இருக்கணும், யாருக்கு வாக்குரிமை இருக்கணும்னு. இப்போ ஒரு நீண்ட கால போக்கில் இது ஒரு அச்சுறுத்தலை எல்லாத்தையும் இப்பயே அப்படிதான் பீகார்ல இருக்கிற இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. வீக்கர் செக்ஷன்ஸ் இந்துக்கள்ல இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க. அடுத்து இத நேரடியா டிடென்ஷன் கேம்புக்கு இத்தனை லட்சம் பேரையும் கூட்டு போவாங்களா அப்படின்றது தெரியாது. இந்த ப்ராசஸ்லாம் நடந்து முடிகிறப்பதான் அது என்னன்னு தெரியும். எவ்வளவு நாளும் ஒரு எண்ணிக்கை மக்களை அப்படி டிடென்ஷன் கேம்புக்கோ அவங்களுடைய குடியுரிமையை பறித்தோ ஏதோ ஒரு நிலையில் வைத்திருப்பதன் மூலம் ஊர்ல நாட்டில் உள்ள குடியுரிமையோட இருக்கிறவங்களுக்கு அது ஒரு செய்தி. நீ என்னைக்கு வேணாலும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறன்னு நினைக்காத, அந்த லிஸ்ட்ல தூக்கி போட்டுருவோம், அதனால மூடிட்டு இரு, ஜனநாயகம், உரிமை, கொள்கை இதெல்லாம் இங்க பேசாத அப்படின்னு அழித்து அடக்கி ஒடுக்கி நசுக்குவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. இது ஒரு இந்து ராஷ்டிராவுக்கான ஒரு சிவப்பு கம்பளம் விரித்து இந்திய ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளி அது மேல ஒரு சிவப்பு கம்பளத்தை விரித்து அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தை கடப்பாறையால் பிளந்து இந்த நடவடிக்கை இவர்கள் செய்கிறார்கள். இதற்கு எல்லா ஜனநாயகத்தை யாரெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ, அம்பேத்கரிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் வீதியில் இறங்கி போராடணும். தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த அயோக்கியத்தனமான நடவடிக்கையை நிறுத்தணும். தமிழ்நாடு முதலமைச்சர் நெருப்போடு விளையாடாதீர்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விட்டுருக்கிறாரு. ஒரு எச்சரிக்கையோடு மட்டும் இல்லாமல் இப்போல இருந்த பீகார்ல அதை பார்த்தோம்ல, இப்ப அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. போய் மக்கள்கிட்டையும் இதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண முடியல. மக்கள் அந்த ப்ராசஸ்ல சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் அது ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னொரு புறம் தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு. ஆனா என்ன நிலைமை அப்படின்னா, நீங்க எந்த போராட்டம், எந்த விழிப்புணர்வு, இதுக்கு எதிரான ஒரு அரசியல் நெரேட்டிவை கிரியேட் பண்ணாம நீங்க தேர்தலை புறக்கணிங்க அப்படின்னு மக்கள்கிட்ட அது என்ன எடுபட போகுது? இப்படி பல்வேறு கேள்விகள் இதுல எழுந்து நிற்கிறது. இப்ப தமிழ்நாடு உடனடியாக வினையாற்ற வேண்டும், செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய குடியுரிமையும் பறிக்கப்படும். வெறுமனே இஸ்லாமியர்கள், மீண்டும் மீண்டும் சொல்றேன், இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது, இந்துக்களும் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறார்கள். பாஜகவை யார் யாரெல்லாம் எதிர்ப்பாளர்களாக இருக்கிறீர்களோ, ஜனநாயகத்தை யார் யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ, உங்கள் அத்தனை பேரினுடைய வாக்குரிமையும் குடியுரிமையும் இவர்கள் பறிப்பார்கள், பறிச்சுட்டு தான் நிற்பாங்க. அதனால் தமிழ்நாடு எச்சரிக்கையோடு விழித்து கொண்டு எல்லா பிரச்சனையிலும் எப்படி இந்தியாவுக்கே வழிகாட்டுதோ அதே போல இந்த பிரச்சனையிலும் அப்படியான ஒரு நடவடிக்கையில் தமிழ்நாட்டு மக்களும் அரசும் ஈடுபடணும் அப்படின்றதான் நம்மளோட கோரிக்கை. இவ்வளவு நேரம் இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ் பீகார்ல இருக்கிறவங்களே முழுமையா இதுவரைக்கும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சிக்கலான ஒரு திட்டம் அது. அதை பத்தி இங்க இருக்கிற நேயர்களுக்காக இவ்வளவு விரிவா அதை பத்தி சொன்னதுக்கு, இவ்வளவு நேரம் எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, இது எனக்கு நன்றின்றதை விட நம்ம 3 பேருமே நன்றி சொல்ல வேண்டியது. அங்க எம்எல் தோழர்கள், குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற தோழர் ஃபெரோஸ் பாபு,
கோயம்புத்தூரை சார்ந்தவர். அவர் எம்எல் பார்ட்டியில இருந்தார். அவர் தான் நமக்கு இந்த கான்டாக்ட். அவரு தோழர் சந்திரமோகன், அவர் மாநில நிர்வாகியா இருக்கிறாரு. அதே போல ஆசை தம்பி தோழர், அவர் தான் வந்து மாநில தலைவர்னு நினைக்கிறேன். இப்போ சந்திரமோகன் தோழர் கொடுத்த கான்டாக்ட். அப்படிதான் அங்க எம்எல் கட்சியினுடைய இந்த மீடியா இன்சார்ஜா இருக்கிற பர்வேஷ், அவர் நம்ம கான்டாக்ட் கிடைச்சு அதற்கு பிறகு ஃபீல்டில் தொடர்ச்சியாக இந்த ப்ராசஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஷாகின், அதே போல் பியூசிஎல் மக்கள் சிவில் உரிமை கழகத்தினுடைய தேசிய செயலாளர் சர்ஃப்ராஸ் உதீன், அவர் ஃபீல்டில் நம்ம கூட வந்த மாலா, அவங்க வந்து டீச்சர், அந்த பகுதியில் ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் படிக்க வைக்கிறவங்க. அவங்க உஜாலா, அவங்க 11th படிக்கிற ஸ்டூடெண்ட் தான், ஆனால் அவங்க தான் அந்த ஏரியாவில் வந்து டீச்சர், ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்டு மற்றவங்கலாம் படிக்க வைக்கிறதுக்கு. இப்போ அவங்களுக்கு அப்புறம் ரைஸ், அவரும் வந்து 2 நாள் வந்து நம்மளோடைய வந்து கலாய்வில் இருந்தார். அவர் இப்படி எண்ணற்ற தோழர்கள் அவங்களுடைய உதவியால தான் இந்த ஃபீல்டு ஒர்க் வந்து ஒரு மொழி தெரியாத ஒரு ஊரில், இன்னும் குறிப்பாக நம்ம நன்றி சொல்ல வேண்டியது அரண்சை சதீஷ் தோழர். அவர் இல்லைன்னா நம்ம இந்த ஹோல் ப்ராசஸ்ல ஒரு அடி கூட எடுத்து வச்சிருந்திருக்க முடியாது. அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாரு. முழுக்க முழுக்க அவர் தான் நமக்கு தோன்ற கேள்விகள், அவருக்கு தோன்ற கேள்விகள் எல்லாம் ஹிந்தியில வந்து கேட்டு வாங்கி நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி, இது ஒரு அதிக நேரம் அதிக தூரத்தை கவர் பண்ண முடியாததுக்கு இதுவும் ஒரு காரணம். இந்த ப்ராசஸ் முடியவே நமக்கு லென்த்தா ஒவ்வொரு நாளும் டைம் ஆயிருச்சு. இந்த ஃபீல்டு ஒர்க்கு அதிக செலவானுச்சு. அதுல வந்து கணிசமா ஒரு 20,000 ரூபாயை வந்து நமக்கு நன்கொடையா கொடுத்து உதவுனவர் வந்து கருஞ்சட்டை பதிப்பகத்தின் ராஜன் தோழர். அவருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் பீகார் போன பிறகு அங்க நமக்கு சில சிக்கல்கள் இருந்துச்சு. அதை எம்எல் லிபரேஷன் பார்ட்டியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் சங்கர் தோழர், அவர் வந்து சில உதவிகள் வந்து செஞ்சாரு. அவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த 4 நாள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அனுபவமா இருந்துச்சு. இந்த அனுபவத்திற்கு இதுல ஃபீல்டு ஒர்க் நாங்க வந்து பண்றதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் வந்து நம்முடைய அரண்சை சார்பாகவும் ட்ரைப் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.